கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென். இந்த நாளிலே மிக விசேஷித்தமிதமாக ஒரு செய்தியை நான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். நாம் கடந்த நாட்களிலே சில தலைப்புகள் கீழே கர்த்தர் நம்மோடு பேசி வருகிறார். ஹலோ, போன வாரம் என்ன தலைப்பில் நம்ம பார்த்தோம்? வழிகாட்டியை நம்பாதே அப்படின்னு என்ன அர்த்தம்? தாவீது தன்னோடு இருக்கிறதான கோலியாத்தை அவன் எதிர்த்து நின்றான். தன்னோடு இருக்கிற மகன் அப்சலோமை தங்கூட இருக்கிறவனே ஒரு ஊழியக்காரனாக, ஒரு வேலைக்காரனாக, ஆலயத்துக்கு போகும்போது சேர்ந்து போன ரொம்ப நம்பகமான ஒரு மனிதனாயிருந்தான் அகித்தோப்பேல். ஆனால் அவனை அடையாளம் கண்டுகொள்ள முடியல. இவன் எல்லாவற்றையும் அவன் தன்னோட இருதயத்தையெல்லாம் அவன் கூட சொல்லி அவன் சொல்கிறது எல்லாமே தேவ வாக்கு போல இருந்தது. கடைசியில் பார்த்தா இவனை அழிப்பதற்கு வந்தவனாயிருந்தான். சரிதானா? அதுக்கு முந்தின வாரம் என்ன பார்த்தோம்? குடும்பத்தினுடைய உங்களுடைய உத்தரவாதி நீங்கள் தான். அந்த உத்தரவாதி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உத்தரவாதி. சபைக்கு ஊழியக்காரன் விசுவாசிக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவனானபடியால் அவன் துக்கத்தோடு அல்ல, அந்த ஆத்துமாவுக்கு சந்தோஷத்தோடு அவன் நடத்துவதற்கு அவன் உத்தரவாதியாக இருப்பதனால நீங்கள் அவனுக்கு கீழ்ப்பட்டு அடங்குங்கள் என்று நம்மோடு பேசினார். அதுக்கு முந்தின வாரம் உண்மையாகவே ஒவ்வொரு தலைப்பு நம்ம ரொம்பவே தொடக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்குது. கடந்த வாரத்தில் பேசின அந்த தலைப்பின் கீழேயே அது தொடர்ந்து நம்ம இன்றைக்கி இந்த வாரத்தில் நம்ம கேட்க போகிறோம். அகித்தோப்பேல் யாருன்னு நான் சொன்னேன்? அகித்தோப்பேல் தாவீதை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணான். ஆனால் கடைசியில் அவன் நான்று கொண்டு சேர்த்தான். ஆனால் அகித்தோப்பேல் யாரா இருந்தான்? பத்சேபாளுடைய தாத்தா. ஹலோ, சில வேளைகளிலே பகை, ஜென்ம பகை நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் மூலமாய் வருகிறது. நான் ஏற்கனவே இந்த செய்தியினுடைய தொடக்கத்திலே சொன்னேன். பகை மனுஷனுக்கு மனுஷன் அல்ல, சாத்தானுக்கும் தேவனுக்கும் உள்ளதான பகைதான். ஆனால் மனுஷன் இன்னைக்கு என்ன பண்ணிட்டான்? அண்ணன் தம்பிக்குள்ள பகை உண்டாக்கிட்டான். பிசாசு எப்படி என்ன பண்ணுறான் பாருங்க. பகை எப்படி உண்டாக்குறான்? அண்ணன் தம்பிக்குள்ள பகை உண்டாக்கிடுவான், புருஷ மனைவிக்குள்ள பகை உண்டாக்கிடுவான், அப்பா மகனுக்கு பிள்ளைய என்ன செஞ்சிருவான்? பகை உண்டாக்கிடுவான். ஊழியக்காரனுக்கு விசுவாசிய பகை உண்டாக்கிடுவான், விசுவாசிக்குள்ள பகை உண்டா. ரொம்ப தந்திரமானவன் பாருங்களேன். சாத்தான் எப்பவுமே ரொம்ப தந்திரமானவன். அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் பாருங்களேன். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் நம்ம கண்டுபிடிக்காதனால தான் நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு அம்மா அப்பா உடன்பிறப்புகள் எல்லாமே தனியாக நீங்கள் விட்டு பிரிஞ்சிருக்க காரணமே இந்த பகையை கொண்டு வந்தது யார் தான் சொல்லுங்க? சாத்தான். நம்ம சில வேளைகளில் ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவு கரெக்டாயிரும். சர்ச்சுக்கு வருவோம், பைபிள் வாசிப்போம். ஆனால் ஆண்டவர் ஃபஸ்ட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? உன் காணிக்கை நீ தேவாலயத்தில் உண்டியில் போடுவதற்கு முன்பாக அதை அங்கே வச்சிரு பலிபீடத்தில். நீ என்ன பண்ணு? உன் சகோதரனோட போய் என்ன செஞ்சிரு? ஒப்புரவாகின பிறகு நீ என்ன பண்ணு? உன் காணிக்கை செலுத்து. நீ கவனிச்சிங்களா? ஆனால் அதை நான் செய்யவே இல்லை. இன்றைக்கும் நம்ம யாரோடு இருக்கோம்? ஆண்டவரோடு தான் இருக்கிறோம். இன்றைக்கும் நம்ம சர்ச்சுக்கு வரோம், பைபிள் வாசிக்கிறோம், பரிசுத்தமாக தான் வாழ்கிறோம். நல்லா கவனிங்க. பாவம் செய்யல. ஆனால் எது நம்ம இன்னும் எது உள்ள வளர்ந்துட்டே இருக்குது? பகை வளர்ந்துட்டே இருக்குது. இதுதான் அந்த அப்சலோமை கொண்டு அகித்தோப்பேல் செய்யணும்னு நினைச்சது. கூடவே இருந்தான் தாவீது. அவன் ஆராதிக்கிறவன் தான், அவன் ஆலயத்துக்கு போனவன் தான், அபிஷேகம் பெற்றவன் தான், கோலியாத்தை கொண்டவன் தான். உரியாவினுடைய மனைவியை என்னைக்கோ கொன்றதுனால, இந்த ஊரியாவை கொன்றதுனால பசபால் கூட செஞ்ச பாவம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, அவனை பிளஸ் பண்ண தொடங்கிட்டாரு. ஆனால் மனுஷனால மன்னிக்க முடியல. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டீங்க, ரட்சிப்பின் அனுபவம் பெற்றுட்டீங்க, அபிஷேகம் பெற்றீங்க, ஆலயத்தில் வரீங்க, திருவிருந்து எடுத்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் பாருங்க, இன்னைக்கு உங்கள் கிராமத்தில் இன்னைக்கு ஒரு சிலர் நீங்கள் ஒருவர் நீங்கள் பேசாமல் இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இயேசு தன் கூட இருக்கிற யூதாசை கண்டுபிடிச்சாரு. ஆனால் அவனை பார்த்து சிநேகிதனே முத்தமே கொடுத்தாரு. அப்சலோமும் முத்தம் கொடுத்தான். தாவீதை கொல்ல தாவீதை காட்டிலும்
தன்னை பெரியவனை காண்பிக்க ராஜாவுடைய ஸ்தானம் அவனுக்கு வேணும்னு நினைச்சான். ஆனால் இயேசு கொடுத்த முத்தம் காட்டி கொடுக்கிற முத்தம் இல்லை. அவன் கொடுத்த முத்தம், யூதாஸ் கொடுத்த முத்தம் காட்டி கொடுக்கிற முத்தம். இயேசுவனை அழைத்தது சிநேகிதனேன்னு முத்தம் கொடுத்தாரு. சிநேகிதனேன்னு அவனை கூப்பிடுற காரணம் என்னன்னா, ஆனால் நீங்கள் பாருங்க, இந்த பந்தியில் உட்கார்ந்துருப்பான் பாருங்களேன், உங்களுக்குள்ள ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொன்னான். ஒருத்தனை நானான்னு சொல்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நான் தான் அப்படின்னு எழும்ப முடியல அவனால். ஹலோ, இருக்கீங்களா நான் பேசுறது? இவன் எங்கேயோ பணத்தை வாங்கிட்டான், காசு வாங்குறதுக்காக ரெடி ஆகிட்டான், இயேசுவை காட்டி கொடுக்க போகிறான். நல்லா கவனிங்க, இவனுக்கு முக்கியம் பணம் தான். ஹலோ, இன்னைக்கு நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, ஆலயத்துக்கு வந்து நீங்கள் செய்தியை கேட்குறீங்க. இன்னைக்கு நீங்கள் சர்ச்சில் வர்றது எதுக்கு தான் வரீங்க? ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும்னு. இது பழைய ஏற்பாடு முழுவதும் ஆசீர்வாதம் தான். உன்னை ராஜாவாக்குவேன்னாரு. உன்னை தள்ளி ராஜாவை ஏற்படுத்தணும் யார் வேண்டாம்பா? ஆபிரகாம் சொன்னார், அழைச்ச போதே சொன்ன உன்னை ஆசீர்வதிப்பேன்ட்டார். ஃபர்ஸ்ட் காலிங் ஆசீர்வாதம் தான். ஈசாக்கு நீ விதைச்சதெல்லாம் 100 மடங்கு ஆசீர்வாதம். பா, யாக்கோபு அவன் போகும்போது கமிட்மெண்ட் பண்றான், என்னை நீங்க ஆசீர்வச்சிட்டீங்கன்னா எனக்கு கொடுத்தெல்லாம் தசமாவத்தை கொடுப்பேங்கிறான். புரியுதா இல்லையா? பழைய ஏற்பாடு முழுவதும் யோபு ஒரு ஆளை தவிர தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ற வரைக்கும் அவன் ராஜாவா இல்லை, அவன் ஆடு மேய்க்கிறவனா. ஆனா ஆண்டவர் ஆசீர்வச்சதுக்கு அப்புறம் இவன் ஆண்டவர் பின்னாடி வருவான்னு நினைச்சுதான் ஆண்டவர் ஆசீர்வச்சாரு. ஆசீர்வாதம் வந்தோடனே இவன் ராஜாவாயிட்டான். இதன் பிறகு இவன் என்ன பண்ணிட்டான்? ஜனங்களை சேர்க்க ஆரம்பிச்சான். ஆனா புதிய ஏற்பாடு ஆரம்பமே, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார், என்ன நீ பின்பற்றுன்னு நினைச்சினா என் சிலுவை நீ எடுத்துக்கிட்டார். பழைய ஏற்பாட்டில் கொடுத்தது உனக்கு ஆசீர்வாதம், புதிய ஏற்பாட்டில் கொடுத்தது உனக்கு சிலுவை. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சிலுவையை கொடுக்கிறாரு. ஹலோ, புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, என்னை நேசிக்கிறியா, உன்னை மக்கள் பகைப்பாங்கிறார். என் கூட நீ என் கூட கூட்டாளியா, உலகம் உன்னை பகைக்குன்ட்டார். ஆரம்பமே ஆசீர்வதிக்க சொல்லல, ஆரம்பமே மனம் திரும்புங்கள், கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, ஆபிரகாம் அழைத்த போது நீ ஆசீர்வதிக்கிறவன நான் ஆசீர்வதிப்பேனாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் நீ போற இடமெல்லாம் ஆசீர்வாதம் இல்ல, நீயே ஒரு ஆசீர்வாதம், நீ போ அப்படின்னு அனுப்புனாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் அழைச்ச போது கொடுத்து ஆசீர்வதித்தாரு. புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு அவரே ஆசீர்வாதமா வந்துட்டாரு. நல்லா கவனிங்க, ஆபிரகாம் கையில தான் அந்த ஆசீர்வாதம் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்ட்டாரு. நீ விசுவாசிச்சா போதுன்ட்டாரு. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். இன்றைக்கு நீங்களும் நான் இயேசுவை விசுவாசிக்கிறோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்துருச்சு. நீங்களும் நான் ஆபிரகாமுடைய சந்ததி அல்ல, இயேசுதான் பிதா ஆபிரகாமுடைய சந்ததி, தாவீதின் குமாரன். ஆமென், ஆபிரகாம். ஆமென், ஹல்லேலூயா. சாரி, ஆபிரகாமுடைய குமாரன் இயேசு. இருக்கீங்களா? ஆபிரகாமுடைய வம்சம். நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள், ஜூயிஷ் பீப்புள் கடைசி வரைக்கும் மோசே எழுதியிருக்காரு. மோசேனுடைய நியாயப்பிரமாணம். மோசே, நீ யார் பாவத்தை மன்னிக்க? மோசே எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்காரு. மோசே கட்டளை எங்களுக்கு இருக்குது. மோசேவை எந்த அளவுக்கு ஜூயிஷ் பீப்புள், யூதர்கள் நம்பினாங்களோ, இயேசுவை யோசேப்பு பிள்ளைகள் கடைசி வரைக்கும் யோசேப்பு பிள்ளைகளா தான் பார்த்தாங்க. தச்சம் பிள்ளை. ஹலோ, ஆண்டவர் நினைச்சிருந்தாலும் டைரக்டா மேல இருந்து வந்திருக்கலாமே. ஆதாமுடைய அப்பா பேரை சொல்லுங்க, அமைதியா இருக்கீங்க. ஏவாளுடைய அப்பா பேரை சொல்லுங்க. ஆதாமுக்கு மாமனார் பிரச்சனையே இல்லை, ஏவாளுக்கு மாமியார் பிரச்சனையே இல்லை. சோதரம். இயேசுவுக்கு அப்பா அவர்தான் பிதா, அவர்தான் குமாரன், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். பிதாவாகிய தேவன் பூமியில் அவர் குமாரனா அந்த பூமிக்கு வந்தார். அவர் போகும்போது சொன்னார், ஏய் நீ தனியாக இருக்கிறது எனக்கு பிரியம் இல்லை, உன்னை நான் தனியாக விட்டுருவேன் நினச்சிடாதே, நான் உன் கூட தேற்றளவான் நான் அனுப்புகிறேன்ட்டார். இப்போ அந்த பரிசுத்தாவி கூட இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் பரலோக ராஜ்யத்தை பற்றி பேசவே மாட்டாங்க. பரலோக ராஜ்யமே கிடையாது. அதாவது பரலோக ராஜ்யம் இருக்குது, ஆனால் எந்த ராஜாவுடைய வாழ்க்கையில் அவங்க பரலோகத்தை பறித்து அவங்க என்ன செய்யலை, அவங்க பேசவே இல்லை. பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். இயேசு ஆரம்பிச்சார். யோவான் ஸ்நானங்கிற ஊழியத்தை ஆண்டவர் பிதாவுடைய ஊழியம் அவர் செய்ய ஆரம்பிச்சாரு. மனம் திரும்புங்கள், வரும் கோபத்திற்கு ஆளாவதற்கு உன்னை வழிகாட்டினவன் யாரப்பா? உனக்கு ஒரு கோபாக்கி நீ வரப்போகுது, நீ ஞான ஸ்நானத்துக்கு வந்துட்டியே, விரியன் பாம்பு
ஊழியக்காரன் வாயில விரியன் பாம்புன்னு விசுவாசியை கூப்பிட்டது முதல் ஆள் யோவான் ஸ்நானகன். ஆனால் பழைய ஏற்பாட்டில் விரியன் பாம்புன்னு சொல்லல. அந்த பாம்பே என்ன மாறிச்சு? ஆதாமுக்குள்ள வந்துருச்சு. ஏவாளை வஞ்சிச்சுது, ஆதாம வஞ்சிச்சுது, அழிச்சுது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் யோவான் ஸ்நானகன் எழுப்புறாரு. ஆரம்பமே சொல்ற, நீ நடிச்சது போதும், உன்னுடைய வேஷம், பரிசேயனுடைய வேஷம் போதும், சதிசேயனே உன்னுடைய வேஷம் போதும், நீ வெள்ள அடிக்கப்பட்ட கல்லறை. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆட்டு தோலை உடுத்தவன், ஆமென், நம் வஸ்திரம், ஆமென். யோவான் இயேசுவினுடைய பிறப்புக்கு முன்பாகவே பிறந்துட்டான். அவன் ஆட்டு தோலை போர்த்தவன். ஆட்டு தோலை தான் உனக்கு விட்ட சாப்பாடு. வெட்டுக்கிளி, வெட்டுக்கிளின்னா வெட்டுக்கிளி கிடையாது, கிழங்கு, தேன் தான் சாப்பிட்டான். ஹலோ, 30 வருஷம் இயேசுனுடைய வருகைக்காய் காத்திருந்தான். ஹலோ ஹலோ இருக்கீங்களா? புரியுதா உங்களுக்கு? பேசுறது புரியுதா இல்லையா? ஆபிரகாமுடைய ஊழியம் ஆசீர்வதிக்கிற ஊழியம், இயேசுனுடைய ஊழியம் பரலோகத்தை காண்பிக்கிற ஊழியம். ஆபிரகாம் ஆரம்பிச்சாரு, பூமி உன்னை ஆசீர்வதிப்பேனாரு. ஆண்டவர் பார்த்தாரு, இவனை பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஆபிரகாமை கொண்டு பூமியை நிரப்ப வச்சாரு. ஆனா இயேசுவை கொண்டு பரலோகத்தை நிரப்ப வச்சாரு. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஊழியத்தில் ஆரம்பிக்கும் போது அவன் கால் வச்சது எல்லாமே ஆசீர்வாதமாக பெருகுச்சு. அவனுடைய சந்ததி ஈசாக்கு, ஈசாக்கினுடைய வம்சத்தில் ஈசானுடைய அடிமரம் தான் இயேசு. ஆனால் இயேசுவை ஆண்டவர் ஊழியத்தில் ஆரம்பித்த போது இவன் ஆசீர்வதிப்பேன் ஆரம்பிக்கல. முதலாவது கிங்டம் தேடு, தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீ தேடு. உனக்கு இந்த பூமி எல்லாமே உனக்கு தான், உனக்கு சொந்தமாய் தந்துருவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. கூட கொடுக்கப்படும். பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி ஒரு பிரசங்கத்தை, பரலோகத்தினுடைய பிரசங்கத்தை அவங்க தரிசனம் பார்த்தாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு பழைய ஏற்பாட்டு ஊழியத்தில் நிறைய இடத்துல நடந்த சில சுபாவங்கள் மாற்றங்கள் இல்லாததுனால அவங்களுடைய சந்ததி நிறைய மாறிடுச்சு. ஆமென், ஹல்லேலூயா. சாமுவேல் மகாபெரிய தீர்க்கதரிசி, ஆனால் அவன் செய்த ஊழியத்தில் தன்னுடைய பிள்ளைகளை அவனால் கொண்டு வர முடியல. ஏலி மகாபெரிய ஆசாரியன், அவனை தன் மகனை கொண்டு வர முடியல. தாவீது பெரிய ஊழியக்காரன், ஆனா தன் சாலமோனை ஆலயத்தை கட்டுற விருப்பத்தை நிறைவேற்றினான். ஹலோ இருக்கீங்களா? ஆமா, சாலமோன் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றல, அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றினான். இருக்கீங்களா? பேசுறது புரியுதா? சாலமோன் அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றினான். தாவீதுடைய விருப்பம் ஆலயத்தை கட்டணும்னு. இருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதா? நான் இந்த கூடாரத்தில் தங்கி இருக்கும் போது எப்படிங்க, நான் நல்ல வீட்டில் இருக்கிறேன். எந்த வீடு? எனக்கு வீடு, நல்ல வீடு இருக்குது. ஆனால் தேவனுடைய பெட்டி இன்னும் வெளியே தான் இருக்குது. தேவனுடைய பெட்டி இன்னும் ஆசரிப்பு கூட வெளியே தான் இருக்குது. எனக்கு ஆண்டவருக்குன்னு ஒரு ஆலயம் வேணும். நான் ஒரு கேதுரு மர வீட்டில் நான் தங்கி இருக்கிறதும், ஆண்டவருடைய வீடு எனக்கு இல்லாமல் இருக்கிறது என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி அவன் விருப்பம் ஆலயம் கட்டணும். ஆண்டவர் சொன்னார், உன் கை சரியில்லைன்ட்டார். ஹலோ, இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஆலயத்தை கட்டுறதுக்கு கை சரியில்லைன்ட்டு கட்ட விடலை, உன் கை ரத்தம் படிந்த கைன்ட்டாரு. அப்போ தாவீது மூலமா ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை சாலமோனுக்கு கொடுக்குறாரு. நீ இந்த ஆலயத்தை கட்டுப்போம், பையன் கட்டுவான்னு. ஆனால் அப்பாவுடைய விருப்பத்தை கட்ட வந்த அந்த சாலமோன், ஆனால் அந்த சாலமோனுக்குள்ள அவன் தேவ ஞானத்தை கேட்டான். உன் விருப்பம் என்னன்னு கேட்டாரு. ஆண்டவரே, எனக்கு உங்கள் ஞானம் வேணும். ஏன்னா அந்த ஞானம் இல்லாதனால தாவீது தான் கூட இருக்கிற அகித்தோப்பில் கண்டுபிடிக்க முடியல. ஹலோ இருக்கீங்களா? உங்கள் கூட இருக்கிறவங்க நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? உங்க வேலை செய்யற ஆட்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க கூட பிறந்தவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு தேவ ஞானம் இருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப கேளாத ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தந்தாரு. ஆண்டவர் எனக்கு ஞானத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுத்தாரு. நல்லா கவனிங்க, ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி பைபிள்ல ஒரு முக்கியமான ஒரு நபரை பார்க்கணும்னா சாலமோன் வாழ்க்கையில மட்டும்தான். பைபிள் சொல்லுது, சாலமோன் நாட்களிலே தேசம் அமெரிக்கையா இருந்துதான். அமெரிக்கா என்றால் சமாதானமாக இருந்ததாம். தாவீது நாட்கள் யுத்தம் இருந்தது, சாலமோன் நாட்கள் அமெரிக்கையா இருந்தது, சமாதானம் இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் ஆலயத்தை கட்ட வைத்த அந்த சாலமோனுடைய வாழ்க்கையில் ஒரு விழுகை, அவன் வம்சமே அழிஞ்சு போச்சு. இருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதா? அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பின போது முதல் தேசத்துக்கு வந்த பூமியில் வந்த உடனே அவர் மனம் திரும்புங்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். ஹலோ ஹலோ இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துக்கு 30 வருஷத்தில் எங்கேயாவது பிசாசு சோதிச்சானா? 30 இயர்ஸ் அவர் ஊழியத்தில் வரல, வீட்டில் தான் இருந்தார். வீட்டில் இருக்கிற வரைக்கும் பிசாசு சோதிக்கவே இல்லை. ஊழியத்தை ஆரம்பித்த போது தான் சோதனையை வந்துச்சு. இல்லை இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் தச்சனுடைய குமாரன் தான் பிசாசு நினைச்சான். என்னைக்கு அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறினார்னோ அப்போவே பரிசுத்தாவின் மூலமா இது என் தேவனுடைய நேச குமாரன் சொல்லி, எப்போ பிரியமா இருக்கேன்னு சொல்லி, தேவனுக்கு பிரியம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிசாசு சோதிக்கவே வந்தான். ஏதோ புரியுதா உங்களுக்கு? நான் கர்த்தருக்கு பிரியம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிசாசு சோதிக்கவே வந்தான். அவன் ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் பிசாசு சோதிக்கவே இல்லையே. ஞானஸ்நானம் எடுக்கிற வரைக்கும் இயேசுக்கு எங்கேயுமே சாத்தான் வந்து சோதனையே பண்ணல. ஏன்னா அவன் யோசேப்புடைய பிள்ளைன்னு விட்டுட்டான்.
ஆனால் எப்போ சோதிக்க வந்தான்னா பரிசுத்தாவியானவராலே வெளிப்படுத்தப்பட்ட தேவகுமாரன்னு. அதுக்கப்புறம் தான், ஓ இவர் தான் என் தலையை நசுக்கக்கூடியவரா அப்படின்னு ஆண்டவருடைய ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண வனாந்திரத்துக்கு போனாரு. ஜெபிச்சதுக்கு அப்புறம் தான் சாத்தான் சோதிக்கவே ஆரம்பிச்சான். இன்னைக்கு நீங்க சொல்றது என்ன தெரியுமா? ஜெபிக்காத வரைக்கும் வீட்டில் நல்லா தான் இருந்ததுங்க. ஜெபிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள சண்டையே வந்துருச்சுங்க. ஜெபிக்கிற வரைக்கும் வீட்டில் சமாதானமா இருக்குது. ஜெபிச்சதுக்கு அப்புறம் குடும்பத்துக்கு ஒரே குழப்பமா இருக்குது. ஹலோ, நீங்க ஜெபிச்சீங்கன்னா அந்த பிரச்சனை வருதுன்னா சாத்தானுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஹலோ, இயேசு 40 நாள் உபவாசத்தை முடித்த பிறகு சாத்தானால் சோதிக்கப்பட்டாராம். இன்னைக்கு சொல்றேன், ஜெபத்திலே நீங்க சாத்தானால் சோதிக்கப்பட்டீங்கன்னா இயேசு சாத்தானை ஜெயித்தார். அதன் பிறகு கர்த்தர் தூதர்களை அனுப்பினார். அல்லேலூயா. சரி, நான் சம்பவத்துக்கு வந்துடுறேன். அப்ப பழைய ஏற்பாட்டில் ஆமென் சாத்தானை ஜெயித்தது அப்படின்னு சொல்றதுக்கு பைபிளில் பார்க்க முடியாது. சாத்தான் எவ்வளோ சோதனை கொடுத்த போது ஆண்டவர் அவனுக்கு கூடவே இருந்தார். ஆனால் அவங்களுடைய சுய கிரியைகள், அவனுடைய செல்ஃப், அவங்க என்ன செஞ்சாங்க? முயற்சி பண்ணாங்க. தாவீது என்ன செஞ்சான்? தானாவே போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணான். யோபு என்ன செஞ்சான்? அவன் தானாவே சாம்பலில் போய் உட்காந்துட்டான். தூளிலும் சாம்பல்லையும் உட்காந்துட்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தான்னு உட்காந்துட்டான். அங்கே ஹெல்ப்புக்கு ஆண்டவரை நம்பி வாழ்ந்தான். கவனிங்க, புதிய ஏற்பாட்டில் ஜெபிப்பதற்கு அவர் தான் ஜெபிக்க வைக்கிறாராம். பரிசுத்த ஆவியானவர், உங்கள் ஆவியானவர் தாமே உங்கள் பலவீனங்களில் என்ன செய்கிறாராம்? உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ நான் நினைக்கிறேன், அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆமென் மனிதர்களை கொண்டு செய்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசு தானாகவே இறங்கி வந்து உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களிலே இந்த தாவீது என்கிற அரசனுடைய வாழ்க்கையிலே நடந்த சோதனைகளை தான் போன வாரத்தில் பார்த்தோம். அகித்தோப்பேலுடைய ஞானத்தை ஆண்டவரே பைத்தியமாக்கும் சொல்லி யார் ஜெபம் பண்றான்? தாவீது ஜெபம். அது வரைக்கும் அகித்தோப்பேல் எப்படி தான் இருக்கிறான்? அகித்தோப்பேல் சொல்றதெல்லாம் அவனுக்கு தேவ வார்த்தையா இருக்கு. ஹலோ, இன்னைக்கு சொல்றேன், நல்லவன் போல இருப்பான், அவன் சொல்றது எல்லாமே கெட்டதா இருக்கும். கெட்டவன் நல்லதா சொல்லுவான், அவன் நம்பிடுவான். ஆனால் நல்லவன் நல்லதா சொன்னா கேட்க மாட்டான், கெட்டதை தான் நம்புவான். இது உலகம். ராமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுடைய பகையை சாத்தானை அழிப்பதற்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஹலோ, இருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதா? இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்குள்ள சாத்தானாய் உனக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி யார? பேதுரை பார்த்து அப்பாலே போ சாத்தானே பாரு. யூதாசை பார்த்து நம்ம கூட இருக்கணும்னு ஒருத்தர் விரோதி இருக்காங்கிறாரு. இயேசு யூதாசை கண்டுபிடிச்சிட்டாரு. நீ செய்வதை துரிதமாக செய்யின்ட்டாரு. இவன் என் மக்கள் விசுவாசிகள் உள்ளே கூட இருக்கிற சீஷர் நினைச்சாங்க, ஒருவேளை இவரை எங்கேயோ சாப்பாடு வாங்குறதுக்கு அனுப்புறாருன்னு நினைச்சிட்டாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் இயேசுவை காட்டி கொடுக்கறது தான் போறான். பிரதர், நீங்க இந்த பந்தி விட்டு வெளியே போகும்போது இயேசுவை காட்டி கொடுக்க போறீங்களா? இயேசுவை ரட்சகரும் காட்ட போறீங்களா? இயேசுவை பைசாவுக்காக விற்க போறீங்களா? இல்லை இந்த பந்தி முடிச்சொன்ன இயேசுவை ரட்சகராக சொல்ல போறீங்களா? நீங்க யூதாசா வெளியே போறீங்களா? இல்லை இயேசுனுடைய சீஷனா வாழ்க்கையில் வாழ போறீங்களா? நீங்க முடிவு பண்ணிக்க, உங்க கையில் விட்டுறேன். இயேசுனுடைய பந்தியில யூதாசி இருந்தான். இன்னைக்கு திரும்பி சொல்றேன், இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். இன்னைக்கு ஜபத்தோடு இருங்க. ஆண்டவர் இன்னைக்கு நிறைய சத்தியத்தை உங்களோட பேசணும் விரும்புகிறாரு. டைம் போதாது, ஆனால் நான் உங்களை வேகமாக சத்தியத்தை சொல்லிட்டு நான் கிளம்பலான் இருக்கேன். மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் எடுத்துக்கலாமா? அதே மீகா 7:5 வாசிக்கும் போது, சிநேகிதனை, மீகா 7:5, சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம், வழியை காட்டியை நம்ப வேண்டாம், உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவளுக்கு முன்பாக உன் வாயை திறவாமல் எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க, மடியில் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம யார்கிட்ட க்ளோஸாக இருக்கிறோமோ அவங்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதா? உங்கள் வாயை ரொம்ப திறக்கிறீங்க. ஹலோ, இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. அண்ட் இந்த வாயினால் நான் பாவம் செஞ்சிடறேன். இந்த வாய் தான் என்ன அவிசுவாசமான வார்த்தையை பேசுது. வாய் தான் தேவனுக்கு விரோதமான வார்த்தையை பேசுது. இந்த வாய் பரிசுத்தம் இல்லாததை பேசுது. இந்த வாய் தீமையானதை பேசுது. இந்த வாய் கெட்ட வார்த்தைகளை பேசுது. இந்த வாய் தேவனுக்கு விரோதமாய் துன்மார்க்கமானதை பேசுது. இந்த வாய் பொய் பேசுது. ஹலோ, உன் வாயை திறக்காதேன்னு சொல்றாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிம்சோன் மடியில் படுக்க வச்சா ஒருத்தி, அவள் பேர் தான் தெலீலா. நமக்கு நல்லா தெரியும் தெலீலால் யாரு? ஒரு தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம் செய்கிற ஒரு வேசி. அவள் அசுத்தமானவள். ஆனால் இவன் சிம்சோன் யாருன்னு தெரியுங்களா? அவன் தேவனுடைய அபிஷேகம் பெற்றவன். சிம்சோன் யாருங்க? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் இவனுடைய பலன் எப்படி இருக்குன்னு சிம்சோனுடைய பலன் சாத்தானுக்கு கண்டுபிடிக்கவே முடியல.
எங்கிருந்து உன் பலன் இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி சிம்சோனை பின்தொடர்ந்துட்டே வரான். அந்த சாத்தான் என்ன செய்கிறான், அந்த தெலீலால் என்ன செய்கிறான், பிசாசு தெலீலால் அனுப்பி விடுறான். அவன் கடைசியாக தெலீலாவுடைய மடியில் படுத்து அவன் உண்மையை சொல்லிட்டான். என்னென்னு உண்மையை சொல்லிட்டான், என் பலன் என் தலைமுடியில் இருக்குன்ட்டான். என் தலைமுடி, நான் நசரேனாக இருக்கிறேன், நான் இந்த தலைமுடி நான் சிறைக்கக்கூடாது, இந்த தலைமுடியை நான், என் தலைமுடியில் தான் தேவன் எனக்கு கொடுத்த பிரதிஷ்டை இருக்கு. ஹலோ, பிரதிஷ்டை எங்கே உடைக்கப்படுகிறதோ அங்கே அவன் மொட்டை அடைக்கப்பட்டான், அவன் பலன் இழந்தான், கண் குருடாக்கப்பட்டான், விலங்கிடப்பட்டான், கைலாக கொடுக்கப்பட்டான். கைலாகனா இன்னொருடைய உதவி அவனுக்கு தேவைப்பட்டது, சங்கிலிகளால் கட்டப்பட்டான். ஹலோ, இன்னைக்கு நான் சொல்கிறேன், மடியில் படுத்திருக்கிறவர்கள் முன்பாக உன் வாயை திறவாயாக அப்படின்னா இந்த உலகம் என்கிறது மடியை தெலீலாவை காண்பிக்கிறது. சிம்சோன் தெலீலாவுடைய மடியில் படுத்திருந்ததுனாலே சிம்சோன் தன் பலத்தையே இழந்தான். ஹலோ, நாம் யாருக்கு மடியில் இருக்கிறோம்? பணம் நம்மை மடியில் படுக்க வைத்து விடுகிறது, பொருள் நம்மை மடியில் படுத்து வைக்க வைக்கிறது, உலகத்தினுடைய செல்வம் மடியில் படுத்து வைக்க வைக்கிறது. நம்ம எங்கே நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். ஹலோ, நம்ம தேவ சமூகத்தில் இருக்க வேண்டிய சிம்சோன் காசாவை நோக்கி போகிறான். காசா விக்கிரகங்கள் நிறைந்த பட்டணம், காசாவை நோக்கி போகிறான். இன்றைக்கி நான் சொல்ல வேண்டியது நிறைய இருப்பதுனாலே நான் வேகமாக அடுத்தது ஸ்கிப் பண்ணி போயிட்டுருக்கேன். நல்லா கவனிங்க, உன் வாயை நீ திறந்துடாது. இன்றைக்கி ஒரு கர்த்தருடைய பந்தியை எடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கி ஆலயத்துக்குள்ளே வந்துட்டீங்க, தேவ சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாயை உம்முடைய வசனத்தை மட்டும்தான் சொல்லி திறப்பேன். ஆண்டவரே, என் தீதாதனது ஒன்று நான் பேச மாட்டேன். அல்லேலூயா. அப்போது நீங்கள் வாயை திறப்பதுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பைபிள் சொல்லுகிறது, இயேசு வாய்களை திறந்த போது எல்லாமே வார்த்தைகள், வசனம், தேவனுடைய வார்த்தை பரமராஜ்யத்தை குறித்து தான் அதிகமாக பேசினார். இயேசுடைய பிரசங்கம் எல்லாமே பரலோக ராஜ்யத்தை குறித்து தான் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் பாருங்க, யாருமே ஆசீர்வாதத்தை பற்றி பிரசங்கம் பண்ணவே இல்லை. யாரும் ஆசீர்வாதத்தை பற்றி பேசியிருக்காங்களா? பிரதர் சொல்லுங்க, பைபிள் கையில் இருக்குங்களா? புதிய ஏற்பாட்டில் ஆசீர்வாதத்தை பற்றி பேசல. உனக்கு பாடுகள் மத்தியில் பரம ராஜ்யத்தை நான் தருவேன்னாரு. உனக்கு இந்த பூமியில் பாடுகள் இருக்குது, ஆனால் அந்த பாடுகளில் உனக்கு வெற்றியை கொடுக்க உலகத்தின் முடிவு பரிந்தும் நான் உன்னோடு இருக்கிறேன். ஜெயம் பெறுகிறவன், ஜெயம் கொள்ளுகிறவன் அவன் பரம கானானை, பரம மண்ணா, பரம தேசத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்வான் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், உலகம் என்கிற தெலீலாவுடைய மடியில் நாம் ஒரு நாளும் போய்விடக்கூடாது. ஆமென் சார். அப்போ எப்படி அடுத்த வார்த்தை பாருங்களேன், மகன் தகப்பனை கனவீனம் படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும், அடுத்தது மருமகள் தன் மாமிக்கு விரோதமாக எழும்புகிறாள். கவனிக்கிறீங்களா? ப்ளீஸ் கவனிங்க. மகன் யாரை கனவீனப்படுத்துறானா? தகப்பனை. மகள் என்ன செய்யறானா? தாய்க்கு. பிரதர், இந்த உலகம் என்ன செய்யுமா? மகன் யாருக்கு, யாரை கனவீனப்படுத்துறான்? எங்க உங்க பிள்ளைங்க உங்களை கனவீனமா படுத்துது, உங்ககிட்ட மரியாதையை கொடுக்கல, அவன் உங்களை அலட்சியப்படுத்துறான், உங்க பிள்ளை உங்களுக்கு விரோதமா எழும்புறா, உங்க மாமியார் என்னங்க விரோதமா எழும்புறான்னா நீங்க ஃபீல் பண்ணவே கூடாது. ஏன்னு கேட்டா உலகத்தில் பைபிள் சொல்லுகிறது, மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழணும்னா பிசாசு அதிகமாக யூஸ் பண்ணுறது யாரை தெரியுங்களா? நம்ம அதிகமாக யாரை நேசிக்கிறோமோ அவங்கள தான் பிசாசு யூஸ் பண்ணுவோம். இதை புரியுதா உங்களுக்கு? நமக்கு எதிராளியாக இருக்கிறவன் பக்கத்து வீட்டில் போய் நம்மளை எதிராளி உட்கார வைக்க மாட்டான். யோபுக்கு யூஸ் பண்ணது அவனுடைய மனைவியை. ஹலோ, ஆதாமுக்கு யூஸ் பண்ணது அவனுடைய மனைவியை. காயினுடைய ஆபேலுக்கு யூஸ் பண்ணது ஆபேல் சகோதரனை. நீங்க ஆதியிலிருந்தே பாருங்க, ஆபிரகாமுக்கு யூஸ் பண்ணது லோத்தை. ஹலோ, இருக்கீங்களா? பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு யூஸ் பண்ணது சாத்தான் ஏசாவை, அவங்க அண்ணனை. அப்படின்னா உங்க வீட்டாரே உங்களுக்கு சத்ருன்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு உங்களுடைய மனைவி உங்களுக்கு எதிரி மாதிரி தெரியும், உங்கள் கணவன் உங்களுக்கு பார்க்கும்போது எதிரி மாதிரி தெரியும், உங்க பிள்ளைகள் உங்களை கனவீனப்படுத்தும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, உங்கள் மனைவி உங்க மகள் உங்களுக்கு விரோதமாக எழும்புறான்னு சொல்லி கவலைப்படக்கூடாது. நீங்க உங்க மாமியாருக்கு வாய் ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்க, விரோதமா இருக்கான்னு இல்லைங்க. பைபிள் தெளிவா சொல்லுகிறது, உங்கள் வீட்டாரே உங்களுக்கு சத்துரு. பிசாசு பயங்கர தந்திரசாலி. வீட்டார சாத்தான் சொல்லல, எனிமியா மாத்திடுவான், ஜென்ம பகையா மாத்திடுவான். அண்ணன் தம்பி கல்யாணம் பண்ண வரைக்கும் நல்லா ஒன்னா இருந்திருப்பாங்க, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க பிரிஞ்சிருவாங்க. கூட்டு குடும்பமா இருந்திருப்பாங்க, இப்ப தனி சாப்பாடு வைப்பீங்க, வருமானம் ஒன்னா இருந்திருக்கும், ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பிரிஞ்சிருப்பீங்க. இதனுடைய வேலை இங்க இல்லைங்க. ஏவாள் ஆரம்பிச்சான் சாத்தானுடைய வேலை, இன்னைக்கு வரைக்கும் அதை நடத்திட்டு இருக்கான். புரியுதா உங்களுக்கு? அப்ப பிசாசினுடைய வேலை
பகை. உங்களை எப்படியாவது தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ளதான அந்த உறவை உடைக்கணும்னா பகை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தால், ஏன்னா அவன் தலையை நசுக்குவது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன உண்டாக்குவேன்? பகை உண்டாக்குவேன். நீ அவருடைய குதிங்கால என்னது? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். நல்லா கவனிங்க. ஹலோ, இது ஆண்டவர் உண்டாக்குனது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்படின்னா இயேசு அவர் பரத்திலிருந்து வந்த விதை, இந்த பூமிக்குரியவள் அல்ல. ஏவாள் மூலமா இந்த பூமியில் ஒரு சந்ததி உருவாகும். ஆனா அடுத்தது தேவன் ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை. எங்க உண்டாக்கிட்டாருன்னா, என்னைக்கு மரியாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலோ, இயேசுவை அவள் கற்பத்தில் சுமந்த உடனே முதல் தள்ளி விடலான்னு நினைச்சது யார் தான்? யோசேப்புங்க. இருக்கீங்களா? பேசுறது புரியுதா? ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. யோசேப்புக்கு இந்த ஏவாள் நியமிக்கப்பட்டதினாலே, யோசேப்புக்கு இந்த மரியாள் நியமிக்கப்பட்டதினாலே, யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்ட பிறகு, பெண் பார்த்த பிறகு இவள் கர்ப்பவதி ஆனால் என்று தெரிஞ்ச உடனே இவன் மறைமுகமா யாரை தள்ளிவிட பார்க்கிறான்? மரியாளை தள்ளி. அப்ப தேவன் தூதனை அனுப்புறாரு, நீ அவளை தள்ளிவிடக்கூடாது, அவளை சேர்த்துக் கொள்வதற்கு நீ ஐயப்படுவது என்ன? கற்பத்தில் வளருவது பிதாவினுடைய பரலோகத்திலிருந்து வருகிற தேவகுமாரன், தேவ சந்ததி, அது பரிசுத்தாவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் யார் உண்டாக்குறது பகை? இயேசுவை ஆண்டவர் இந்த பூமிக்கு தந்தது சாத்தானை எதிர்த்து நிற்பதற்கு தான். ஆண்டவர் மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு தந்தார். அடுத்து என்ன போட்டிருக்கு? அவர் இயேசு சாத்தானுடைய தலையை நசுக்குவார். இன்னைக்கு வரைக்கும் சாத்தான் என்ன செய்யறான்? குதிங்கால நசுக்கிட்டு தான் இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு குதிங்காலில் தான் நம்ம உட்கார்ந்துருக்கணும். இன்னைக்கு ஆண்டோடைய ராஜ்யத்தை நம்ம சொந்தமாகறதுக்குள்ள நம்ம நிறைய நேரத்தில் நினைப்போம், பரலோகத்துக்கு போகிறது எவ்வளோ போராட்டம் பாருங்களேன். ஞானஸ்நானம் எடுத்தோன்னே ஆண்டவர் வந்திருந்தாலும் பரலோகத்துக்கு டைரெக்டாக போயிருக்கலாம். இவ்வளோ பாடுகள் தேவையா? நீங்கள் நிறைய பேர் தான் கேட்குறாங்க, ஞானஸ்நானம் எடுத்தோன்னே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போயிடலாம், எதுக்கு இவ்வளோ நாள் இந்த ஜபம் பண்ணி சர்ச்சைக்கு போய் பைபிளை படிச்சுட்டு பரிசுத்தமாக வாழ்றது? ஞானஸ்நானம் வரைக்கும் நம்ம பரிசுத்தமாக இருந்துட்டோம், உடனே என்ன செய்யலாம்? உடனே பரலோகத்துக்கு போகலாமே. ஹலோ, இருக்கீங்களா? ஆண்டவர் அவனவனுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்காரு, சமயத்தை வச்சிருக்காரு, காலத்தையும் சமயத்தையும் அவர் மாற்றக்கூடியவர். ஆமென். இந்த பந்தியின் நாட்களிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கீங்க பிரதர், உங்கள் வீட்டார் உங்களுக்கு சத்ரு என்பதை மறந்து விடக்கூடாது. அப்போ பிசாசு என்ன செய்வானா? உன் குடும்பத்திலிருந்து ஒருத்தனை எழுப்புவான். அதனால தான் பைபிள் சொல்லிக்கிறது பாருங்க, நானோ என்றால் யாரை நம்பியிருக்கேன்? கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். மீகா 7:7, என் தேவன் ஆமீன் என்னை கேட்டருள்வார். 8ஆம் வசனம் மீகா 7:8, என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தரின் வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, மீகா தீர்க்கதரிசி இப்படியா எழுதுகிறான், நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில வேளைகளில் நம்ம விழுந்து போனோம். ஆனால் விழுந்த இடத்தில் உட்காராதீங்க. குடும்ப வாழ்க்கையில் விழுந்து போனோம், தனிப்பட்ட வாழ்க்கையில் விழுந்து போனோம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு சொல்லுங்க, சத்ருவை பார்த்து சொல்லுங்க, ஏய் நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அப்போ எழுந்திருப்பது எப்படி? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் பகை வரும்போது சில நேரத்தில் நம்ம ஜபத்தையே விட்டுறோம், ஆலயத்தை விட்டுறோம், பைபிள் வாசிக்கிறத விட்டுறோம், இந்த வசனத்தின்படி வாழ்றதே விட்டுறோம். ஒரு மனுஷனுக்கு வீட்டாரே சத்ரு அப்படிங்கிறது எதிலிருந்து பார்க்கலாம்னா, எடுத்து வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாருங்களேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:1. யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்தில் குடியிருந்தான். யாக்கோபின் சந்ததியின் வரலாறு, யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அல்லேலூயா. அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமணி ஆட்டியருடன் அவன் குமாரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். நல்லா கவனிங்க, இந்த யோசேப்பு தன் சகோதரனுடைய துன்மார்க்கத்தை தகப்பனிடத்தில் சொல்லி வந்தானா? நல்லா கவனிங்க, யார சத்ரு தன் குடும்பத்திலிருந்து பிசாசு சத்ருவா மாற்றுவானா?
உங்க மனைவியினுடைய துன்மார்க்கத்துக்கு நீங்க உடந்தை ஆயிராதீங்க. உங்கள் கணவனுடைய தவறுக்கு நீங்க உடந்தை ஆயிராதீங்க. உங்கள் பிள்ளைகளுடைய தவறுக்கு நீங்கள் உடந்தை ஆயிராதீங்க. யோசேப்பு தகப்பன் நேசிக்கிற பிள்ளை தான், தகப்பனை நேசிக்கிற பிள்ளை. ஆனா தன் சகோதரிடத்துல அவன் 17 வயதில், கவனிக்கிறீங்களா, தன் அண்ணன்மார்கள் செய்கிற தவறை மறைக்கிறவனாக அல்ல, அந்த தவறை அப்பாவிட்ட சொல்லக்கூடிய நல்ல ஒரு பிள்ளையா யோசேப்பு இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களை குறித்து, இல்லை உங்க பிள்ளைகள் உங்கள் உடன்பிறப்புகளை குறித்து இன்னைக்கு வெளிப்படையாய் ஓப்பனாய் இருக்காங்களான்னு பாருங்க. அண்ணன் செய்யற தவிர தம்பி மறைக்கிறவனா இருக்கிறான். இன்னைக்கு அக்கா செய்யற தவிர தங்கச்சி மறைக்கிறவளா இருக்கிறான். ஆனா சத்ரு எப்படி சத்ருவா பிசாசு மாற்றுவான்னா, நல்லா கவனிங்க. இப்போ நீங்க கேட்பீங்க, ஐயா என் மனைவி எனக்கு சத்ருவா, வீட்டில் போய் சண்டை போகக்கூடாது, என் மனைவி எனக்கு சத்ருன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, என் சகோதரன் எனக்கு விரோதமாக எழும்புவான், என் மகன் என்னை கனவீனப்படுத்துவான், என் மகள் எனக்கு விரோதமாக எழும்பும், என் பொண்ணு நீ எனக்கு ஏதோ விரோதமாக நீ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இல்லை, அவனோட பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. யாக்கோபுடைய பிள்ளையில யோசேப்பு தன் சகோதரனுடைய துன்மார்க்கத்துக்கு எதிராக நின்னான் பாருங்களேன். அப்ப நடந்தது என்ன? கீழே வாசிங்க. இஸ்ரவேலின் முதிர் வயதில் யோசேப்புக்கு தனக்கு பிறந்ததினால இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லோரிலும், வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்க சொல்லியிருக்கேன், வாசிக்க மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? ஆதியாகமம் 37:3. முதிர் வயதில் யோசேப்பு கிடைத்ததுனால இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லோரிலும் அவனை என்ன செய்தானா? அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ண அங்கியை செய்வித்தான். நல்ல ட்ரெஸ் கிடைக்குது அவனுக்கு அப்பா மூலமா. யோசேப்புக்கு அப்பா மூலமா நல்ல நல்ல ட்ரெஸ் கிடைக்குது. ஆனா நடக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ் வாங்கி போட்டு அழகுபடுத்தி இருக்க நேரத்தில் எல்லாரிலும் அப்பா தன் சகோதரர்களை நேசிக்கிறத, யோசேப்பு நேசிக்கிறத சகோதரர் கண்டபோது அவன் மேல என்னாச்சான்? நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பிரதர், ஹலோ, உங்க குடும்பத்தில் யாருமே நமக்கு பட்சமா இல்லை, அண்ணன் தம்பி நம்ம கூட பட்சமா இல்லை, நம்ம பகைக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்க நம்ம மேல ஒரு விரோதமா இருக்காங்கன்னா நம்மகிட்ட ஏதோ நன்மை இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு, அதனால தான் பகைக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க. இல்லைங்க, நீங்க உங்க துன்மார்க்கத்துக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. சிஸ்டர், நீங்க உங்க கணவனார் உங்களை பகைக்கிறாருன்னா வேற காரணம் ஒன்றும் இல்லை. பிரதர், உங்க மனைவி உங்களை பகைக்கிறாங்கன்னா நீங்க நல்லா கவனிங்க, பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா உண்மையா சொல்றேன், அவர்கள் பட்சமா இல்லாதபடிக்கு என்ன ஆகிறாங்க? துன்மார்க்கத்துக்கு துணையா இருந்தா அவங்க கூட இருப்பாங்க. ஆனா நீங்க துன்மார்க்கத்துக்கு எதிர்த்து நிற்கும் போது நல்லா கவனிங்க, ஹலோ, உங்க பட்சமா உங்க கூட இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஸ்கூலில் போனால் தனிமையாக இருப்பீங்க, காலேஜில் போனால் தனிமையாக இருப்பீங்க, உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தனிமையாக இருப்பீங்க, உங்கள் உறவுகள் முன்பாக நீங்கள் தனிமையாக இருப்பீங்க, ஒரு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட தனிமையாக இருப்பீங்க, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டாங்க கூட உங்களோட பேசுறது இல்லை, மௌனமாக இருக்கீங்களா? ஒரு அம்மை இல்லை, உங்க கூட எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்களோ? தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்கள் கூட வரும்போதுக்கு நீங்கள் நல்லா தான் பழகிருப்பீங்க, ஆனால் திடீர்னு எதிராளியாக மாறியிருப்பான். நல்லா தான் பேசியிருப்பீங்க, ஆனால் உங்களை குறித்து தவறான காரியங்களை பேசியிருப்பான். ஒரு ஊழியக்காரர் சொன்ன சாட்சி நான் சொல்கிறேன். ஒரு பாஸ்டர் வந்து என்ன செஞ்சாராம், அந்த சபையில் வர விசுவாசிகளுக்கெல்லாம் காஃபி கொடுக்க ஆரம்பிச்சாராம். காலையில் வந்தாங்கன்னா வேலை செய்கிறாங்களேன்னு சொல்லி ஒரு காஃபி கொடுத்துருக்காரு. அதில் ஒரு வயசான அம்மா, ஒரு ஏழை தாய், அந்த அம்மா காஃபி, பால் காஃபி இல்லை பிளாக் காஃபி குடிக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் எல்லாருமே பால் காஃபி குடிக்கிறாங்க. அப்போ இந்த பால் காஃபி குடிச்சிட்டு இருந்ததில் ஒரு பொண்ணு என்ன செய்யுது, இந்த ஊழியக்காரர் வந்து என்ன செய்கிறாரு, பணக்காரங்களுக்கெல்லாம் தனியாக ட்ரீட் பண்ணுறாரு, ஏழைகளுக்கெல்லாம் தனியாக ட்ரீட் பண்ணுறாருன்னு இந்த அம்மா நினச்சிட்டு பாஸ்டையாட்ட ஏன் இந்த அம்மா பிளாக் காஃபி குடிக்கிறாங்க, மற்றவங்களெல்லாம் பால் காஃபி குடிக்கிறாங்க, ஏன் அப்படி பாரபட்சம் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டைரெக்டாக கேட்டிருக்கலாம். இந்த அம்மா என்ன செய்யலை, அப்படி டைரெக்டாக கேட்காம சபையில் இருக்கிற விசுவாசிட்டு எல்லாம் என்ன சொல்கிறது, தூஷணமாக தூற்றி திரியிறாங்க. இந்த பாஸ்டர் வந்து ரெண்டகம் பண்ணுறாரு, பணக்காரங்களுக்கெல்லாம் நல்லா கவனிக்கிறாரு, ஏழைகளெல்லாம் கவனிக்காமல் இருக்கிறாருன்னு சொல்லி பயங்கரமாக தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அப்படியே நீங்கள் எப்பவுமே பாருங்கள், நீங்கள் ஊழியக்காரனை குறித்து அப்படி வெளியே நீங்கள் பேசினாலும் இந்த பலிபீடத்துக்கு இப்படி தான் என் காதுக்கு வந்துடும். கரெக்டான ஊழியக்காரன் காதுக்கு வந்துடும். அந்த மாதிரி அந்த ஊழியக்காரனுக்கு காதுக்கு வந்துருச்சு, ஐயா உங்களை வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் வந்து பணக்காரர் ஒரு மாதிரியும் ஏழைகள் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்கன்னு தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ஒரு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. உடனே இந்த பாஸ்டர் ஐயா என்ன செஞ்சார், யார் இவரை வந்து தப்பாக பேசுனாங்களோ அந்த அம்மாவை
காஃபி கொடுக்கறதுக்காக பால் காஃபியை போட்டு அந்த பிளாக் காஃபி குடிக்கிற அந்த ஏழை தாய்க்கு கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா என்ன செய்யுது, பரவாயில்ல இன்னைக்கு பாஸ்டர் மனம் திரும்பிட்டாருன்னு சொல்லி பால் காஃபியை கொண்டு போய் அந்த ஏழை தாய்க்கு, அம்மா நீங்கள் இந்த காஃபி குடிங்கன்னு. ஏங்கன்னு, நான் பால் காஃபி குடிக்கிறதில்ல கண்ணு, எனக்கு பிளாக் காஃபி தான் பிடிக்கும், எனக்கு பால் காஃபி வேண்டான்னுச்சான். இந்த அம்மாவுக்கு அப்படியே ஒரு நோஸ் கட் ஆயிடுச்சு. ஐயோ ஏம்மா நீங்கள் பால் காஃபி எப்போவுமே எனக்கு பிடிக்காதில்ல சாமி, நான் பால் காஃபியே குடிக்க மாட்டேன், வெறும் கருப்பு காஃபி தான் குடிப்பேன்ப்பா அப்படின்ட்டுச்சா இந்த அம்மா. அப்போ தான் இந்த அம்மாவுக்கு மண்டையில் உதயமாச்சான், ஏழை பணக்காரன்னு பாஸ்ட்டு பார்க்கல, நம்ம மைண்டில் மனசில் தப்பான எண்ணத்தை ஊழியக்காரன் மேலே வச்சுட்டு நம்ம போய் இப்படியெல்லாம் எல்லாத்தையும் பரப்பிட்டோமேன்னு சொல்லி போய் நேராக போய் ஐயாட்ட போய், பாஸ்ட் ஐயா மன்னிச்சுங்க, நான் உங்களை ஒரு சத்ருவா நான் பார்த்து, ஊழியக்காரன் வந்து பணக்காரன் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு, ஏழைகளுக்கு ட்ரீட் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி உங்களை குறித்து தப்பாக அவதூறு பேசிட்டேன், எல்லார்த்திட்டையும் போய் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு இந்த பாஸ்ட் ஐயாட்ட போய் இந்த அம்மா மன்னிப்பு கேட்டுச்சான். கவனிக்கிறீங்களா, இருக்கீங்களா? அப்போ பாஸ்ட் ஐயா சொன்னார், ஏம்மா மன்னிக்கிறது இருக்கட்டும், இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், 1 கிலோ பஞ்சு வாங்கிட்டு வா அப்படின்னு இருக்காரு. இந்த அம்மா போய் நேராக 1 கிலோ, என்ன பஞ்சு வாங்கிட்டு வர சொல்கிறாரு, மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிட்டேன்னு சொல்ல வேண்டியதானே, 1 கிலோ பஞ்சை போய் வாங்கிட்டு வர சொல்கிறாருன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த பஞ்சு இந்த அம்மா என்ன செய்யுது, ஒரு காட்டன் பஞ்சு போய் 1 கிலோ வாங்கிட்டு வருது. வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த அம்மா கிட்ட அந்த பாஸ்டர் சொன்னார், இப்போ இந்த பஞ்சை என்ன செய்கிறீங்கன்னா பிச்சு வெளியே போய் நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போடுப்பாம்மா அப்படின்னாரு. என்னடா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி, சரி ஊழியக்காரன் சொல்கிறாருன்னு சொல்லி என்ன செஞ்சிருச்சு, இந்த அம்மா போய் அந்த பஞ்சை கொண்டு போய் வெளியே போய் நின்றுட்டு வாசப்படி இருந்து அப்படியே பஞ்சு பிச்சு போட அப்படியே காற்றுல அப்படியே பறந்து போயிட்டே இருக்குது. அந்த பஞ்சு பிக்க அப்படி போயிட்டே இருக்குது. 1 கிலோ பஞ்சு முடிச்சிருச்சு. இப்போ அந்த அம்மா உள்ளே வருது, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே கேட்டங்கய்யா, பஞ்சு எல்லாமே பிச்சு வெளியே அப்படியே எல்லாம் தூரமாக போட்டுங்க, அது போயிடுச்சிங்க, காற்றுல போயிடுச்சிங்கயான்னா. சரிப்பா ஐயா சொல்கிறாரு, சரிம்மா அந்த பஞ்சு எல்லாம் பொறுக்கிட்டு கொண்டு வாமான்னாராம். ஐயா அது ஒவ்வொன்றும் மரத்து மேலே நிற்கிது, ஒன்று இந்த பக்கம் நிற்கிது, ஒன்று வீட்டுக்குள்ளே போயிடுச்சு, அந்த பக்கம் காற்றோட நிறையா போயிடுச்சுங்க ஐயா அப்படின்னாங்க இந்த அம்மா. அப்போ ஐயா சொன்னாராம், எம்மா நீ காப்பிக்காக எங்கிட்ட மன்னிப்பு கேட்ட, ஊழியக்காரன் வந்து பணக்காரன் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு, ஏழை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு, என்னை பற்றி தப்பாகவே நீ போய் சபைக்கு வெளியே என்னை பற்றி சொல்லிட்ட, ஆனால் நீ எங்கிட்ட மன்னிப்பு கேட்ட, நான் மன்னிச்சிருவேன், ஆனால் நீ பேசுகிற வார்த்தை திருப்பி இங்கே கொண்டு வந்து சேர்த்த முடியாதுல்லம்மான்னாராம். புரியலையா? பஞ்சை எப்படி நீ சேர்த்தி கொண்டு போய் பிச்சு போட்ட போது காற்றுல பறந்து போச்சோ, அதே மாதிரி தான் நீ என்னை பற்றி தப்பாக பேசுனது, நான் பிச்சு போட்ட மாதிரி எல்லா பக்கம் நீ போட்ட, அது காற்றுல பறந்து போயிடுச்சு, ஆனால் அதை திரும்பி சேர்த்தி கொண்டு வர முடியாதுங்கிற மாதிரி என்னை பற்றி நீ பேசுனது நான் உன்னை உள்ளே மன்னிச்சிட்டேன், அந்த வார்த்தை உள்ளே வராதில்லம்மான்னாரான். அப்போ தான் புட்டுன்னு அழுதுச்சான். ஹலோ, உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் நடந்திருக்கும். நீங்கள் செய்யாததை செஞ்சேன்னு சொல்லியிருப்பாங்க, நீங்கள் பேசாததை பேசலன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அவங்க தவறை திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த பஞ்சு போல தான் நீ பேசுகிற ஒரு வார்த்தை. யாரை குறித்து அவதூறாக பேசாத, யாரை குறித்து தப்பாக பேசாத, உன் மனைவியை பற்றி வெளியே தவறாக சொல்லாத, உன் புருஷனை பற்றி தவறாக பேசாத, உன் பிள்ளையை பற்றி தவறாக பேசாத, நீ போகிற பக்கம் அம்மா வர பக்கம் இருக்கிற பக்கம் வேலை செய்கிற பக்கம் உன் அப்பாவை பற்றி உன் அம்மாவை பற்றி உன் மனைவி பற்றி உன் குடும்பத்தை குறித்து சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நீங்கள் வெளியே போய், பைபிள் சொல்லுது துன்மார்க்கனுடைய வழியை அவன் என்ன செய்ய, துன்மார்க்கனுடைய வேலையை அவன் செய்கிற தவறை என்ன செய்கிறான், அப்பாட்ட போய் தான் சொல்கிறான். ஹலோ, இருக்கீங்களா பிரதர்? உன் சகோதரர் தவறு செய்வான்னா நீ வெளியே சொல்லக்கூடாது, நம்முடைய ஏசப்பாட்ட வந்து சொல்லு. உன் மனைவி செய்கிற தவற உன் மாமியாட்ட போய் சொல்லிட்டு இருக்காத, உன் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்காத, அடுத்தவன்கிட்ட சொல்லாத, உன் கணவனுடைய தவற மற்றவன்கிட்ட சொல்லாத, நீ நேர அப்பாட்ட சொல்லு. அப்பா நல்ல வஸ்திரத்தை கொடுப்பாரு, பலவர்னு அங்கேயும் அவனுக்கு கிடைச்சது, அவன் சந்தோஷமா இருந்தான். ஆனால் நல்லா கவனிங்க, ஒருவேளை கூட பிறப்பு ஒருவேளை உங்களை பட்சமாக நடத்தாமல் இருக்கலாம், பகைக்கிறவனா இருக்கலாம். பைபிள் சொல்லுது சகோதரர்கள் எல்லாம் அவனோட பகைச்சாங்க. பிரதர், அவன் தவறு செய்கிறத நீங்கள் ஒருவேளை ஆமை தவறுன்னு சொல்லும்போது அவனை எதிர்ப்பான், பரவாயில்ல. நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழும்போது உன்னை எதிர்த்து நிற்கிறானா, பரவாயில்ல விட்டுரு. பைபிள் அப்படிதான் சொல்லுது பாருங்களேன். அவன் என்ன செய்யறானா, எல்லோரிலும் தகப்பன் அந்த அதிகமாய் நேசிக்கிற அவன் சகோதரர் கண்டபோது
அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பிரதர், இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன். இன்னைக்கு நீங்க ஆமேன், உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு சத்துருவா இருக்குதா? உன் பிள்ளைகள் உங்களுக்கு சத்துருவா இருக்காங்களா? இன்னைக்கு நிறைய பேர் முகத்தையும் கூட பார்க்க முடியல. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபிக்க முடியல. உங்களால நீங்க பரிசுத்தமா வாழ முடியல. அவங்க செஞ்சதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வருது. அவங்க செய்த செயல்கள் எல்லாம் உங்களுக்கு மனசுல வருது. அவர்களை குறித்து மற்றவர்களிடத்தில் நீங்க தூற்றி திரியுறீங்க. ஆனா இன்னைக்கு சொல்றேன், ஆமேன், உங்களை செய்ததை செய்தான்னு சொல்லி செய்ததை மற்றோடு போய் தூஷிக்கிற உலகத்துக்கு முன்பாக இன்னைக்கு அப்பாவிடத்தில் வந்திருக்கீங்க. ஒருவேளை உங்களை உலகம் உன்னை பகைக்கலாம். பைபிள் இப்படிதான் சொல்லுது, பாருங்களேன். ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளையே, யாக்கோபுடைய வாழ்க்கையில கூட இப்படி தான் நடந்தது. என்ன நடந்தது பாருங்க. ஆமேன், ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் முதல் பாருங்க. யாக்கோபு, ஆமேன், என்ன நடந்தது பாருங்க. யாக்கோபுடைய வாழ்க்கை 27, ஆதியாகமம் 27:41. வேகம் எடுத்து வாசிங்க எல்லாம் சத்தமா. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து தன் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும். அப்பொழுது சகோதரனாகிய யாக்கோபை நான் என்ன செஞ்சுவேன்? கொண்டு போடுவேன். ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். ஹலோ, ஏதா புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஏசா யாக்கோபுடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும். ஏசா வேட்டையாட போயிட்டான். ஆமேன், என்னாச்சுங்க? ஈசாக்குடைய பிள்ளைகள் யாருங்க? ஏசா மூத்தவன், ஈசாக்குடைய பிள்ளைகள் ஏசா, யாக்கோபு. இந்த 2 சகோதரர்கள்ல ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக நிற்கும் போது ஈசாக்கு கண்ணு தெரியாத குருடனா இருக்கான். ஏசா வேட்டைக்காரனா இருந்தான். அப்பாவுக்கு சமைச்சிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு நினைச்சான். யாக்கோபு அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு நினைச்சான். ஆனா அம்மாக்கார் என்ன செய்யறாங்க? யாக்கோபு இடத்துல, உங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் என்ன செய்யறேன்? சமையல் செஞ்சு தரேன், நீ சாப்பாடு கொடு. ஈசா கிட்ட போய் நீ என்ன அப்பாட்ட போய் என்ன செஞ்சிரு? ஆசீர்வாதத்தை வாங்கிக்க. உங்க அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி நீ போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கணுன்னே இவன் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அண்ணனை போல ஆமேன் என்ன செய்யறான்? மேலே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிவிட்டு அவன் போய் சாப்பாடு கொடுத்து அப்பா கண்ணு தெரியாத அப்பாட்ட போய் ஆசீர்வாதத்தை கேட்கும்போது அப்பா ஈசாக்கு என்ன செய்வான்? யாக்கோபை ஏசா நினைச்சிட்டு அவன் மூத்த மகன் நினைச்சு இளைய குமாரன் ஆசீர்வச்சிருவான். ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஓடிடுவான். வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ ஏசா என்ன செய்வான்? அவனு வேட்டையாடின கொண்டு வந்த அந்த சாப்பாடை எல்லாம் கொண்டு வந்து சமையல் செஞ்சு கொண்டு வந்து அப்பா கொடுக்கும்போது அப்பா சொல்வாரு, எப்பா இப்போ நீ வந்திருக்கிற, அப்போ முந்தி வந்தது யார்? அப்போ நான் தான் ஏசா. ஐயோ உன் தம்பி தான் இப்போ வந்திருப்பானா இருக்கும். யாக்கோப் அவன் வாங்கிட்டு எல்லாமே போயிட்டானே. எல்லா அப்போ ஒரு ஆசீர்வாதம், எந்த ஆசீர்வாதம் இல்லை, எல்லா ஆசீர்வாதம் கொடுத்துட்டேன்னு சொன்னோன்னே ஈசாக்கு அவன் கண்ணு தெரியாமல் இருந்தபோது யாக்கோபு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவன் ஓடிட்டான். ஆனால் ஏசாவுக்கு கோபம் வந்துருச்சு. ஆமாம், வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை வாசிங்க. ஆதியாகமம் 27:41. யாக்கோபு தன் தகப்பன் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் என்ன ஆச்சுங்க? ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக துக்கிக்கு நாட்கள் சீக்கிரமாய் வரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்க அப்பா சாகட்டும், அதுக்கப்புறம் உனக்கு உண்டுடான்ட்டான். ஏமேன். பாருங்க, யாக்கோபை பகைத்து தன் தகப்பனுக்காக துக்கிக்கு நாட்கள் வரும். ஒரு நாள் எங்க அப்பா செத்து போவாரு, எனக்கு சாகிற வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டேன், அதுக்கப்புறம் என் சகோதரனாகிய யாக்கோபை நான் என்ன செஞ்சிருவேன்? கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிட்டான். பிரதர், யாக்கோபு செஞ்சது என்ன? ஆபேல் மாதிரி தான். ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான். காயின் அவனை பகைக்க ஆரம்பிச்சிட்டான். காய் மகாரமாய் பார்த்துட்டான். அவனை கொலை செய்ய பார்த்தான், கொலை செஞ்சே போட்டான். இவன் ஏசா என்ன செய்யறான்? அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு யாக்கோபு மேல இவனுக்கு பயங்கர பொறாமை, ஒரு பகை உள்ள வந்துருச்சு. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டானே. பிரதர், அண்ணன் தம்பிக்குள்ள இப்படிதான் வரும். ஒருவேளை உங்க தம்பி காட்டில் நீங்க உயர்த்தப்படும் போது உன் தம்பி குடும்பம் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். உங்கள் கணவனுடைய குடும்பம் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். உன் ஃபேமிலியில் இருக்கிற மக்கள் எழும்பலாம். யார் எழும்பினாலும் பைபிள் இப்படியே சொல்லுகிறது. வாசிச்சு பாருங்க. ஆமே, 1 யோவான் 4:20. 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், ஆமீன், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தன் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதிருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான்? ஹலோ, இங்க பாருங்க, உங்க மனைவியிடத்தில் நீங்க அன்பு கூறலைன்னா தேவனிடத்தில் அன்பு இல்லைன்னு அர்த்தம். உன் கணவனிடத்தில் நீ அன்பு கூறலைன்னா காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறலைன்னா
காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் உங்களுக்குள் இருக்கிற பகையை ஃபர்ஸ்ட் அகற்றுங்க. ஐயா, என் சகோதரன் மேல நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ஆசீர்வதிக்கப்படுவதை காணும்போது எனக்கு பொறாமையா இருக்குதுன்னா இன்னைக்கு ஜெபம் செய்யுங்க. காண்கிற சகோதரன் மேல அன்பில்லாதவன் காணாத தேவன் மேல எப்படி அன்பா இருப்பான்? கண்ட சகோதரன் மேல ஆமை யாக்கோபை அவன் நேசிக்காமல் இருந்ததினால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டது ஏசாவினால் பொறுத்திருக்க முடியவில்லை. இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. இன்னைக்கு நம்மை தூஷித்து திரியுது வேறு யாரும் இல்லை, உன் குடும்பம் தான் உன்னை தூஷிக்குது. உன்னை தூஷித்து திரியுது உன் உறவே உன்னை தூஷிக்கிறது. ஒருவேளை அழுது உடைந்து போய் வந்திருக்கிறாயா? இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிற ஊழியக்காரனை குறித்து எவ்வளவா நீ பேசிட்டு இருக்கிற, ஊழியக்காரனை குறித்து எவ்வளவு அவமானப்படுத்திட்டு இருக்கிற. ஆனா நீ ஆலயத்துக்குள் வரும்போது ஒன்னா வர, ஆலயத்துக்குள் ஜெபம் பண்ணும்போது ஒன்னா உட்கார்ந்து இருக்கிற, கூட்டு பிரார்த்தனையில் உண்மையா இருக்கிற, திருவிருந்தில கர்த்தருடைய பந்தியில உண்மையா வந்து உட்கார்ந்து இருக்கிற. ஆனா உன் இருதயமோ உன் ஊழியக்காரனுக்கு விரோதமான பகை உனக்குள் இருக்கிறது. மனம் திரும்பு. காண்கிற ஊழியக்காரன் ஒரு சகோதரன், அவனிடத்தில் உனக்கு அன்பு இல்லை என்றால் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பா இருக்க முடியும்? சபையில நீ சத்ருவாய் மாறிடாத. இந்த ஊழியத்துக்கு நீ சத்ருவா மாறிடாத. ஊழியக்காரனுக்கு சத்ருவா நீ மாறிடாத. அந்த பஞ்சம் மறந்துடாதீங்க. ஊழியத்தை குறித்தும் ஊழியக்காரனை குறித்து பஞ்சை போல நீங்க வெளியே அப்படி தூற்றி திரியுது. நாளைக்கு அந்த வார்த்தைகள் பொறுக்க முடியாது. இன்னைக்கு என்ன சொல்றேன், நீங்கள் உங்களை சரியான மனநிலையில வைத்துக் கொள்ளுங்கள். காண்கிற உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? இன்றைக்கு உன் குடும்பத்தில் நன்மை நடக்கும் பொழுது உன்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் இன்றைக்கு நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, யாக்கோபை பகைத்த ஏசாவை போல அல்லாமல், ஆமென், யோசேப்பை பகைத்த சகோதரனை போல அல்லாமல் இன்றைக்கு எனக்குள் அந்த பகை உணர்வு என்னை விட்டு அகற்றிவிடும். ஒருவேளை உங்களுக்குள்ள இந்த பகை, திரும்பி சொல்றேன், அப்சலோமோ கூட அகித்தோப்பேல் போய் சேர்ந்த காரணமே பத்சேபாளை தாவீது செய்த பாவம் உரியாவை கொன்று விட்டான். அதற்கு தேவனிடத்தில் ஒப்புரவாகி மன்னிப்பு வாங்கிட்டான். ஆனா மனுஷன் மன்னிக்கல. அவன் சபைக்கு வரும்போது அகித்தோப்பேல் கூட தான் போறான், ஜெபிக்கும் போது கூட தான் இருந்தான், பைபிள் வாசிக்கும் போது கூட தான் இருந்தான், ஆராதிக்கும் போது கூட தான் இருந்தான். ஆனால் தன்னுடைய பேத்தி ஆமென் அவமானப்படுத்தப்பட்டதினால, பேத்தி இப்படியாய் அவமானப்பட்டதினாலே அந்த பகை உணர்வு எத்தனை காலம் வெயிட் பண்ணி அவனால் தாவீதை கொல்ல முடியவில்லை என்று சொல்லி தன் எதிராளிகளான ஆமென் அவனுடைய மகன் கூடயே சேர்ந்து, தாவீதுடைய மகன் கூடயே போய் சேர்ந்து இவனுக்கு எதிராய் கொலை செய்வதற்கு எத்தனம் செய்தானே. எங்க உங்களால முடியலன்னு நீங்க பக்கத்தில் இருக்கவங்களை தூண்டாதீங்க. நீங்க டைரக்டா ஒரு விரோதம் பண்ண முடியல, சபைக்குள்ள, ஊழியத்தில், விசுவாசிகளுக்குள்ள, குடும்பங்களுக்குள்ள நீங்க மற்றவர்களை, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கோல் சொல்லுவது. மற்றவர்களை தூண்டி விடுகிறது. அவனை தூண்டிவிட்டு என்ன செய்வது? சபைக்கு விரோதமாய், ஆண்டவருக்கு விரோதமாய் நீ சபைக்கு சத்ருவாய் மாறிவிடாதே, ஊழியத்துக்கு சத்ருவாய் மாறிவிடாதே. ஜனங்களே, இன்றைக்கு ஆண்டவர்களோடு பேசுகிறார், குடும்பத்துக்கு சத்ருவாய் மாறிவிடாதே. உன் உறவுகள் மக்கள் மத்தியிலே நீ சத்ருவாய் மாறிவிடாதே. நீ இன்றைக்கு காண்கிற உன் சகோதரனை நீ அன்பு கூறவில்லை என்றால் காணாத உன் தேவனை எப்படி நீ அன்பு கூறுவாய்? இன்னைக்கு ஆண்டவனோடு பேசுறார். இன்னைக்கு போய் பாவங்களை அறிக்கை பண்ணு. ஹல்லேலூயா. ஆகையினால் தான் பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 17ஆம் வசனத்தை பாருங்க. அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்தில் போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டான் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தோத்தானிலே கண்டுபிடித்தான். அவர்கள் அவனை தூரத்திலே வருகிறதை கண்டு அவன் கண்டு தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான், நாம் அவனை என்ன செய்து விடலாம்? கொன்று இந்த குழிகளிலே ஒன்று அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம். வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் இப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். ஹலோ இருக்கீங்களா? சொப்பனம் பார்த்தது யோசேப்பு. ஆனால் துன்மார்க்கமாய் நடந்ததினாலே அவன் பார்த்த சொப்பனம், தரிசனம் அவர்கள் சகோதரர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பிரதர், நீங்க சொப்பனத்தை பற்றி, பரலோகத்தை குறித்து, தரிசனத்தை குறித்து, ஜபத்தை குறித்து வெளிப்பாட சொன்னாலும் உன் பிள்ளைகளுக்கு புரியாது, உன் மனைவிக்கு அது புரியாது, உன் கணவனுக்கு அது புரியாது. துன்மார்க்கத்தில் இருக்கிற சகோதரனுக்கு யோசேப்பு யார் என்பதை புரியவில்லை. துன்மார்க்கத்தில் வாழ்கிற சகோதரர்களுக்கு யோசேப்பு வாழ்கிற பரிசுத்தம் தெரியவில்லை. துன்மார்க்கத்தில் வாழ்ந்த சகோதரர்களுக்கு யோசேப்பை அப்பா ஏன் நேசிக்கிறார் என்பதை புரியவில்லை.
துன்மார்க்கத்தில் வாழ்கிற சகோதரர்களுக்கு அப்பா ஏன் பலவர்ண அங்கியை என் தம்பிக்கு கொடுத்தார் என்பது புரியவில்லை. ஹலோ, துன்மார்க்கத்திற்கு எதிராக இந்த யோசேப்பு சகோதரர்களால் பகைக்கப்பட்டதனுடைய காரணம் அவனுடைய சொப்பனம் அவன் சகோதரர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனுடைய அண்ணனுக்கு தெரியல இந்த சொப்பனம் கர்த்தர் கொடுத்தது என்று. இவர்கள் நினைத்தாங்க, யோசேப்பு என்னை ஆளுகை செய்வானா, நீ என்னை ஆளுகை செய்வியா, உனக்கு கீழே நான் இருப்பேன் சொல்லி அதிகமா ஆக்கப்பூர்வமா உனக்கு விரோதமா நிக்கிறாங்க. ஹலோ, இன்னைக்கு சொல்லட்டுமா, உங்க ஜெபம் உன் அண்ணனுக்கு புரியாது, உன் விசுவாசம் உன் குடும்பத்துக்கு புரியாது, உன் நம்பிக்கை தேவன் மேல் வைத்திருக்க அன்பு உலகத்துக்கு புரியாது. ஆனா கர்த்தர் தந்தால் அது கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் சொப்பனத்தை காண்பித்தால் அந்த சொப்பனம் உன் வாழ்க்கையில் நிறைவேறும். அருமையான தேவ பிள்ளையே, நீ பகைக்கப்படலாம், உன் உறவுகளால் பகைக்கப்படலாம், நீ ஒற்றப்பட்டவனாய் தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து அம்மா வீட்டில் தனிமை, அப்பா வீட்டில் தனிமை, கட்டின வீட்டில் தனிமை, வேலையில தனிமை, சபைக்குள்ள தனிமை, ஊழியத்தில் தனிமை, நீ எங்க போனால் தனிமை, பரவாயில்லை. இது ஒன்றும் தெரியாமல் தரிசனம் பெற்ற யோசேப்பு சாப்பாடு எடுத்து தன் சகோதரனுக்கு கொடுக்க போறான். எத்தனை நல்ல தம்பி, அண்ணனுக்கு சோறு கொண்டு வரானே அம்மா. அதனாலதான் தாவீது சொல்றார், என்னோடு அப்பம் புசித்தவன் எனக்கு விரோதமாய் குதிங்காலை தூக்கினான். இன்னைக்கு அருமையான தேவ தம்பி, உன் வாழ்க்கையில அநேக நேரம் தன் குடும்பம் உனக்கு விரோதமாக இருந்த பொழுதும் கூட அதை மறந்து நீ சாப்பாடு போடும் பொழுது அவனுக்குள், அவன் இருதயத்துக்குள் ஒரு பகை இருந்தது. ஆனா நீ அதை நினைக்கவே இல்லை. இன்னைக்கு யார் அப்படி இருக்காங்களோ அவர்களைத்தான் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினதை போல உயர்த்துவார். அல்லேலூயா. நடந்தது என்ன? ஆதியாகமம் 37:21. ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை தன் தகப்பனிடத்திற்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் இருந்தான். அவர்களை நோக்கி, அவனை கொலை செய்ய வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கை வையாமலும் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவன் கைகளுக்கு தப்புவித்தான். நல்ல சகோதரன் பாருங்க, எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேர்ல ஒருத்தன் வந்து பாசிட்டிவா பேசினா நெகட்டிவா பேசுறவன் அழிஞ்சு போயிடுவான், அவன் திட்டங்கள் மாறிடும். நீங்க தப்பா பேசுறவனோடு நீ சேர்ந்து தப்பா பேசுறதுனால தான் இன்னைக்கு சபைக்குள்ள யோசேப்பை போன்றவர்கள் குழியில தள்ளப்படுகிறார்கள். ஊழியத்தின் பாதையிலும் சரி, அது குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஒருவன் உன்னை குறித்து தவறாய் சொல்லும் போது, மற்றவனை குறித்து தீதாய் சொல்லும் போது அதை கேட்டு நீயும் அவனோடு கூட ஜால்ரா அடிக்காதபடி, தவறாய் பேசுகிறவனோடு நீ தவறு கண்டித்து நீ அவன்கிட்ட சொல்லு, நாம செய்தது தவறு தானே. ஹலோ, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில அவருடைய முடிவு மரணம் வருகிறதான வேளையிலே 2 கள்ளர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு கள்ளன் சொன்னான், இயேசு அவர் தண்டிக்கப்பட்டிருக்கார் நம்மை போல. ஆனா இன்னொரு கள்ளன் சொன்னான், நானும் நீயும் செய்த தவறுக்கு தண்டிக்கப்படுகிறோம், அவரோ பாவம் அறியாதவர். இப்படி எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நீ ஒருவேளை கள்ளனா இருக்கலாம், ஒருவேளை நீ தவறுகிறவனா இருக்கலாம். இன்னைக்கு ரூபன் பாருங்க, அவன் உடன் பிறந்த சகோதரன் தான் யோசேப்புக்கு. ஆனா அவன் சொல்றான், அவனை எந்த விதத்திலும் தீங்கு செஞ்சிடாத, எப்படியாவது இவனை காப்பாற்றலாம் சொல்லி. ஆனா இவனை காப்பாற்ற பார்க்கிறான், தப்பு வைக்கிறான். யோசேப்பு தன் சகோதரத்தில் சேர்ந்த போது யோசேப்பை உடுத்திருந்த கொண்டிருந்த எல்லா அங்கேயும் பலவர்ண அங்கேயே கலற்றி அவனை எடுத்து குழியிலே போட்டார்கள். அது தண்ணி இல்லாத வெறுங்குழியா இருந்தது. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுமா? தரிசனம் நிறைந்தவன் குழியில தள்ளப்படுவான், சொப்பனம் நிறைந்தவன் குழியில தள்ளப்படுவான். பரிசுத்தத்துக்காக பேசுகிறவன் வளர விட மாட்டான், குழியில தான் போடுவான். சார், என் வியாபாரம் குழியில இருக்கு, என் பொருளாதாரம் குழியில இருக்கு, என் குடும்பம் குழியில இருக்கு, கவலைப்படாத. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை குடும்பம் பகைக்கலாம், உன் உறவுகள் உன்னை பகைக்கலாம், உன் உடன்பிறப்பு குழியில போடுறதுக்கு பிளான் பண்ணலாம். இன்னைக்கு சொல்றேன், கடந்த வாரத்தில் ஆண்டவர் பேசுறதான், எவன் குழியை வெட்டினானோ அந்த குழியிலே தானே விழுவான். என் ஆண்டவர் நீதி உள்ளவர், என் ஆண்டவர் நீதி உள்ளவர். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்யணும்னா இன்றைக்கு சொல்லு, ஆண்டவரே என்னை அறியாமல், என்னை புரியாமல், என்னை தெரியாமல் என்னை கீழே தள்ளணும்னு பார்க்கிற அவர்கள் நடுவே என்னை உயர்த்துகிற நல்ல ஒரு தேவன். யோசேப்புக்கு ஒன்றும் தெரியவில்லை, அண்ணன்மார்களை நம்பி நிற்கிறான். அண்ணன்மார்களுக்கு சாப்பாடு கையினால் கொடுத்த அந்த கை சோறு கொண்டு அந்த கையை வெட்ட பார்க்கிறான் உடன்பிறப்பு. சோறு கொண்டு அவனை குழியில தள்ள பார்த்தான் உடன்பிறப்பு. சோறு கொண்டு அவனை அங்கேயே கலட்ட பார்த்தான், நிர்வாணப்படுத்தினான். இன்னைக்கு சொல்றேன், உடன்பிறப்புகளால், குடும்பத்தால், உறவுகளால், சொந்தங்களால், பந்தங்களால் நிர்வாணமாக்கப்பட்டு அவமானப்பட்டு நாம் நடுத்தெருவில் நிற்பதை போல இருக்கலாம். குழியிலே இயேசுவே யோசேப்பை தூக்கினவர் கரம் இருக்கும் என்றால், இன்றைக்கு நான் சொல்கிறேன், உடன்பிறப்புகள், நம்பினவர்கள், கூட இருப்பவர்கள், விசுவாசிகள், உறவின் மக்கள், ஹலோ, உன்னை குழியில தள்ளி இருக்கலாம். இன்றைக்கு அந்த குழிக்கு நடுவே ஒரு கரம் வந்தது, அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு.
இன்றைக்கு உன்னை பாவ குழியில தள்ளின ஒரு கூட்டம் உண்டு, உன்னை சாப குழியில தள்ளின ஒரு கூட்டம் உண்டு. உன்னை வியாதியின் என்ற பேரு, உன்னுடைய வியாதி குணமாகாததினாலே உன்னை தள்ளிவிட்ட ஒரு கூட்டம் உண்டு. உன்னுடைய ஏழ்மை ஒரு மனுஷன் குழியில தள்ளினதை போல தோன்றலாம். உன்னுடைய பணம் இல்லாததினாலே உன்னை வெற்று குழியிலே, தண்ணி இல்லாத ஒரு குழியில உன்னை தனிப்பட்ட முறையில் உன்னை தள்ளிவிட்டு இருக்கலாம். என் இயேசுவின் கை ஒன்று வரப்போகிறது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, அருமையான தேவ பிள்ளையே, உடன்பிறப்பு எனக்கு விரோதமாய் பகையாயிருக்கலாம், என் கர்த்தர் பகையாளி அல்ல, அவர் என்னோடு கூட வருகிறாராம். அதனால்தான் யோசேப்பு குறித்து பைபிள் சொல்லுகிறது, யாக்கோபு மூலமாய் யோசேப்புக்கு ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கிறது பாருங்க. எந்த யாக்கோபு ஆமென் சோத்திரம் ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தானோ அந்த யோசேப்பு ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? துன்மார்க்கத்தை அவன் தன் சகோதரனுடைய துன்மார்க்கத்தை சொல்லி துன்மார்க்கத்துக்கு துணை போகாமல் இருந்ததினால இன்றைக்கு ஆமென் பார்வோனுடைய வீட்டில் போய் சிறைச்சாலை அனுபவித்தான், போர்த்திபாவுடைய வீட்டிலே அவமானத்தை அனுபவித்தான், எத்தனை அனுபவித்தான். 17 வயசு வாலிப பையன், அந்த 17 வயசு வாலிப பையன் 13 வருடம் வரை காத்திருந்தான். 13 வருஷம் கழித்து 30வது வருடத்திலே தேவன் அவனை உயர்ந்த ஸ்தலத்திலே அவனை வைக்கிறார். அல்லேலூயா. 7 வருடம் ஆண்டவர் செழிப்பு கொடுத்தார். 7 வருடம் ஒரு பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்ச நாட்களிலே எகிப்துக்கு சென்ற யோசேப்பை விற்று போட்டானே, 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்ட அந்த சகோதரர்கள் இன்றைக்கு ஆகாரத்துக்கு எகிப்திலே ஒரு ராஜா அரியணையில் அமர்ந்திருக்கிறாராம். அவர் நல்ல உணவை கொடுக்கிறாராம், ஜனங்களுக்கு வாரி வழங்குகிறாராம். அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோன்னே சாப்பாடுக்கு பஞ்சம். 7 வருஷம் மழை இல்லை, 7 வருஷம் ஆமீன் எந்த விதையுமே இல்லை. இப்ப சாப்பிட்றதுக்கு பஞ்சமானதுனால ஆமீன் இப்ப எங்க போறாங்க? இப்போ யோசே ஆமென் ஸ்தோத்திரம் எகிப்தினுடைய தேசத்துக்கு போய் அந்த ராஜாவை பார்ப்பதற்கு சகோதரர்கள் சென்றபோது ராஜா அரண்மனையிலே அமர்ந்திருப்பது யார் என்றே தெரியாமல் வாங்கி அவர்கள் சாக்கு நிறைய பொருட்களை அரிசி பருப்பு எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பின போது ஆமென் ஸ்தோத்திரம் யோசேப்புக்கு தெரிந்து விட்டது தன் சொந்த சகோதரர்கள் தான் இவர்கள் என்று. ஆனால் யோசேப்பை அவர்கள் கண்டுகொள்ள முடியவில்லை. யோசேப்புக்கு தன் சகோதரர் யார் என்று தெரிந்து விட்டது. ஆமென் நாட்கள் கடந்து ஓடினது. மீண்டும் அவர்கள் திரும்பி வரும்படி ஆமென் உங்கள் தகப்பனார் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்ட உடனே ஆம் என்ற உடனே ஆமென் தகப்பனரை கொண்டு வரும்படி சொன்ன உடனே என்னாச்சுங்க? அப்பா ஆமென் வராரு. வந்த பிறகு அவர்கள் கட்டி அணைத்து அழுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்கள் நினைத்தார் யோசேப்பு நிச்சயம் அந்த பகையை வச்சு கொள்ளுவான்னு. ஆனா யோசேப்பு அதை நினைக்கவே இல்லை. நீதாயா என்னை அனுப்புன, ஆனா நீ குழியில போட்டது உண்மைதான், ஆனா கர்த்தரே உனக்கு முன்பாக உனக்கு ஜீவ ரட்சணை செய்வதற்கு என்னை முன்பாகவே அனுப்பினார் சொன்னார். இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, ஒரு குழியினால நீங்க கவலைப்பட வேண்டாம். உன் குடும்பம் உனக்கு சத்ருவாய் இருக்கலாம், உன் சகோதரன் உனக்கு சத்ருவாய் இருக்கலாம், உன் தகப்பன் வீட்டார் உனக்கு சத்ருவாய் இருக்கலாம். இன்னைக்கு அவர்களுக்கு உன் கையை யோசேப்பின் கையை போல மாற்றப் போகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? வெறுங்குழியிலே படுத்து கிடக்கிற எனக்கு, சிறைச்சாலையில படுத்து கிடந்த எனக்கு ஒரு நாள் அரியணையிலே அமர வைத்த தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றால் உன் குடும்பம் உன்னை தேடி வரும், உன் உறவுகள் உன்னை தேடி வருவார்கள். உன்னை தூற்றி திரிந்தவர்கள், உன்னை அவமானப்படுத்த நிந்தித்தவர்களை கர்த்தர் உன் கையினால் போஷிக்க போகிறார். அல்லேலூயா. அதுதான் யாக்கோபை மூலமாய் யோசேப்பு என் மகன் உயிரோடு இருக்கான் தெரிந்தவுடனே கட்டி அணைத்து 12 குமாரர்களை ஆசீர்வதித்த போது யாக்கோபு ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. ஆமை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 49:22. யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி, அவன் நீர் ஊற்றண்டையிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனவனவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். கைகளை உயர்த்தி அலையிலே சொல்லுங்களேன். யோசேப்பு ஒரு கனிதரக்கூடிய திராட்சை செடி என்று சொல்லி யாக்கோபின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். பிரதர், கனிதரும் திராட்சை செடி, நீங்கள் யார் தெரியுமா? ஆவிக்குரிய கனியுடையவர்களாக இருக்க வேண்டும். கனிதரும் திராட்சை செடினா என்ன அர்த்தம்? அந்த செடிக்குள்ளே அந்த திராட்சை கொலையில் பல கனிகள் இருப்பதை போல ஆவியின் கனி உங்களுக்குள் இருக்க வேண்டும். பகைத்தவர்களை நேசிக்க வேண்டும். பகைத்தவர்களை சத்ருவா இருந்தாலும் அவர்கள் குடும்பம் தான் சத்ரு, அவர்களை நீங்க நேசித்தால் மட்டும்தான். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது ஆமீன் கனிதரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். எப்படின்னா சுவர் யாருங்க? அவன் குடும்பமே அவனுக்கு சுவரா இருந்தது. மதிர்ச்சுவர் ஒரே மாதிரி தான் இருக்கும். அல்ல இருக்கீங்களா? மதிர்ச்சுவர் அது ஒரு நாளும் வளராது. உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்க வளரவே மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. ஆனா கர்த்தர் அந்த ஆமீன் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து மதிலை தாண்டுவேன். பிரதர், மனுஷ வைத்த பவுண்டரியை நீங்க கடந்து போவீங்க. உன் குடும்பம் உனக்கு விரோதமாய் வைத்த பவுண்டரி நீ கிராஸ் பண்ணுவேன்.
அந்த கொடி என்ன செய்யுமா? அப்படி படர்ந்து என்ன செய்யுமா? அது சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி, யார் வில் வீரர் யார் வில்லை எய்தார்களோ அவர்களே மனசுல சோர்ந்து போற அளவுக்கு என்னாச்சுங்க, அவன் மேல் பாய்ந்து ஆமீன் என்ன செய்தாங்க? எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மெய்ப்பனும். பைபிளை பாருங்க, ஆதியாகமம் 49:24 இஸ்ரவேலின் கண்மலையுமானார். கைகளை உயர்த்தி அலையில சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளையே, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். அல்லேலூயா. சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பைபிள் இப்படியாய் சொல்லுகிறது, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் பிதாக்குடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தது. நித்திய பர்வதங்கள் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேல் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளை, என்றைக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் குடும்பம் உங்களை பகைக்கலாம், ஆனால் யோசேப்பை தன் சகோதரன் நடுவில் உயர்த்தின தேவன் உங்களை உங்கள் குடும்பத்தின் நடுவே உயர்த்துவார். உங்கள் உறவுகள் முன்பாக உங்களை உயர்த்துவார். அவன் பணம் வைத்திருக்கிறான், நாம் வசனத்தை வைத்திருக்கிறோம். அவன் பொருள் வைத்திருக்கிறான், நம்ம கிருபை வைத்திருக்கிறோம். அவன் ஆமீன் அந்தஸ்தை வைத்திருக்கிறான், பொறுப்பை பெரிய ஸ்தானத்தை வைத்திருக்கிறான். நாமோ கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறான். துன்மார்க்கன் நம் பட்சத்தில் இருக்க மாட்டாங்க. தாவீது சொல்றார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும் யோசேப்பின் பட்சத்தில் கர்த்தர் இருந்தாராம்? ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இயேசுனுடைய ஊழியத்திலும் அப்படித்தான் அவனுடைய சகோதரர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே இல்லையாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, நீ செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போம். அடுத்தது என்னங்க? 4வது வசனம், பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீ இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். 5ஆம் வசனம், அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள். ஹலோ, இயேசு கூட பிறந்த சகோதரர்கள் இருந்தாங்க. நல்லா கவனிங்க, மரியாளை மூலமாய் இயேசு பிறந்தார். ஆனால் யோசேப்பு மரியாளின் மூலமாய் பிறந்த குடும்பத்தில் சகோதரர்கள் இருந்தார்கள். அவர்கள் இயேசுவை பிரபல்யப்படுத்த விரும்பினார். ஆனால் இயேசுவை அவர்கள் விசுவாசிக்கவே இல்லை. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் ஜெபத்தை உங்கள் குடும்பம் நம்பாமல் இருக்கலாம். உங்கள் விசுவாசம் உலகம் உங்கள் குடும்பம் நம்பாது, உங்கள் பெற்றோர் நம்ப மாட்டாங்க, உன் பிள்ளைகள் உங்களை நம்பாது. ஆனால் கர்த்தர் ஒன்றை உங்கள் மேலே வைத்திருக்க நம்பிக்கை. ஆகையினால் தான் 6ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 7:6 எல்லாம் சேர்ந்து வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடினாலே அது என்னை பகைக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உலகம் தேவனோடு இல்லாதவர்களை நேசிக்கும், தேவனோடு இருக்கிறவர்களை பகைக்கும். அதுதான் இயேசு சொல்றாரு. என்ன சொல்றாரு? உலகம் என்னை பகைக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆமே யோவான் 7:12 பாருங்க, ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. சிலர் அவர் நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படி அல்ல, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். கைகளை உயர்த்தி. இயேசுவையே கொஞ்சம் பேர் என்ன சொன்னாங்க? நல்லவன் சொன்னாங்க. கொஞ்சம் பேர் என்னதான் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? வஞ்சிக்கிறவன். இயேசுவையே சொன்னாங்க, உங்களை என்னையும் சொல்லிட்டு போறாங்க. கைகளை உயர்த்தி வராம கொஞ்சம் பேர் இயேசுவே நல்லவன் சொன்னாங்க, கொஞ்சம் பேர் இயேசுவே. அதனால தான் பைபிள் சொல்லுது 15ஆம் வசனம் 7:15 யோவான் 7:15, அப்படி யூதர்கள் இவர் கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று. எங்க படிப்பறிவு இல்லாதவங்களை கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நானே படிக்காதவன் தான், ஆனால் கர்த்தர் என்னை கல்லாதவனாக இருந்தும் என்னை கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார். ஏங்க நீங்க படிச்சவங்களா என்ன? மேதாவிக, நல்லதுதான். ஆனால் இயேசு கல்லாதவராக இருந்தார். அவர் கல்லாதவராக இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அடுத்தது அதே மத்தேயு 13:54 வாசிங்க. மத்தேயு 13:54, தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவருடைய ஜெபாலயத்தில் அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு ஞானமும்
பலத்த செய்கள் எப்படி வந்தது? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் அல்லவா என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா என்றார்கள். அல்லேலூயா. 56 இவன் சகோதரர்கள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா, இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடர் அடைந்தார்கள். வாசிங்கம்மா 57 கையில் எடுத்து வாசிங்க. அவரை குறித்து இடர் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனமிடம் அடையான். அல்லேலூயா. 58 அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவரை அங்கே அநேக அற்புதம் கைகளை வைத்து சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்க வீட்டில் நீங்க ஜெபம் பண்றதை யாரும் நம்ப மாட்டாங்க. உங்க மனைவி நம்புறாங்களா உங்க ஜபத்தை? உன் கணவன் ஜபத்தை நம்புறானா? நீ ஜபிக்கிற எங்க ஜபம், உன் ஜபம் எல்லாம் கேட்கப்படாது. இயேசுவையே கூட இருந்தவங்க நம்பல, அந்த ஊருக்காரங்களே நம்பல. இயேசு அதனால தான் சொன்னாரு, கூட இருக்கிறவன் நம்பலைங்கிறது அல்ல, என் ஆண்டவருடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வந்திருக்கேன்றாரு. அல்லேலூயா. அதனால தான் ஆமென் ஸ்தோத்திரம். சங்கீதம் 38:11-12 பாருங்க. என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள், என் இனத்தாரும் தூரத்தில் நிற்கிறார்கள், என் பிராணனை வாங்க தேடுகிற எனக்கு கன்னிகளை வகிக்கிறார்கள், எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனை யோசிக்கிறார்கள். நானோ செவிடனை போல கேளாதவனாக, ஊமையை போல வாய்த்திரவாதவனாக இருக்கிறேன், காது கேளாதவனை போல தன் வாயில் மறு உத்தரவு இல்லாதவனாக இருக்கிறேன், மனுஷனை போல் ஆனேன். அல்லேலூயா. ஏங்க ஹலோ, எத்தனை பேர் செவிடனாக இருக்கீங்க? இன்னிலிருந்து செவிடனா மாறிடுங்க. எத்தனை பேர் குருடனா மாற போறீங்க? நான் செவிடன் ஆயிட்டேன், நான் குருடனா தான் இருக்கிறேன், நான் ஊமையனா தான் இருக்கிறேன். அதனால தான் நீங்களாம் சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கீங்க. கை உட்காந்துருக்கீங்களா? கை உயர்த்தி. நீங்களாம் கண்ணு இருக்கிறவங்களா இருப்பீங்க. நான் குருடன், நீங்க பேசுறது எதுவுமே காதில் புழுகல, நான் செவிடன். நீ பேசுறது எதுவுமே நான் திருப்பி பேசுறேன், நான் ஊமையன். ரலிலே சொல்லுங்களேன். இப்படி இருந்தீங்கன்னா தான் பைபிள் அதனால தான் சொல்லுது, யோவான் 15:18 உலகம் உங்கள் பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாகவே என்னை பகைக்கிறது. நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடைய இதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இந்த பூமியில் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனாலே உபத்திரவங்கள் படலாம், வேதனைகள் படலாம், எல்லாரால் பகைக்கப்படலாம். யோவான் 15:20 போடப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அல்லேலூயா. யோவான் 15:20 உங்களை துன்பப்படுத்துவார்கள், அவர்களின் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள், அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினாலே என் நாமத்தின் இவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். அல்லேலூயா. 22 நான் வந்து உங்களிடத்திலே அவர்களிடத்திலே பேசாதிருந்தேனால் அவர்களுக்கு பாவம் இராது, இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. 23 என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். அல்லேலூயா. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். 10:22 மத்தேயு 10:22 ஆமென். முடிவு பரிதம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லட்டுமா, கடைசியா முடிவா ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சிடலாம். ஆதியாகமம் 50:15-16 50:15-16 தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பின் நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் நமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து என்று உம்முடைய தகப்பனார் மரணமடைய முன்னே சொல்லும்படி கட்டளையிட்டார். 17 ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை சொல்ல சொன்னார். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். அல்லேலூயா. நீங்க அழுவீங்களா? எதிர்த்து நிற்பீங்களா? அப்பா சாகரக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தானா? இல்லம்மா, தன் செய்த சகோதரர்களை யோசேப்பு மன்னித்தானா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? என் சகோதரர் செய்த பாவத்தையும் மன்னித்தவன் சொல்றான். 18 அவனுடைய சகோதரன் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு என்ன செய்தோம்? அடிமைகள் என்றால். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினான். ஆதலால் பயப்படாதீர்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் உங்களை பராமரிப்பேன் என்று ஆறுதல் சொல்லி அவர்களோடு பட்சமாய் பேசினான். கைகளை தட்டி யோசேப்பினுடைய சகோதரர்கள்
இவர்கள் துன்மார்க்கத்திற்கு இவன் பட்சமா இல்லாததினாலே அப்பாவிட்ட போய் சொன்னதுனால இவனை கொலை செய்ய பார்த்தார்கள். ஆனால் இவனோ தன் சகோதரர்கள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அடைக்கலமாய் வந்த சகோதரர்களை அவன் மன்னித்து அவனை மட்டும் இல்ல, ஆமென், என்ன சொல்றாங்க, வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படி நீ எனக்கு தீமை செய்த, கர்த்தரோ நன்மையாக முடிய பண்ணினார். அதனால் பயப்படாதீங்க, நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். கைகளை தட்டி ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் இப்ப சொல்லுங்க. அதனால தான் மீகாவில் நம்ம பார்த்தோம், சத்ருவே நீ என்ன செய்யாத. மீகா 7:7 நானோவென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனாகிய தேவனுக்கு காத்திருப்பேன். தேவனை கேட்டலும் தேவன் என்னை கேட்டல்வார். சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கைகளை விட்டு நிலையில சொல்லாமா? எத்தனை பேர் கர்த்தர் எனக்கு வெளிச்சம் சொல்ல போறீங்க? நீங்க விழுந்த குழியா இருக்கலாம், உங்களை சத்ருங்களை கீழே தள்ளி இருக்கலாம், எங்க எல்லாமே முடக்கப்பட்டது போல இருக்கும். யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவனுக்கு சத்ருவாய் மாறினார்கள். நாளொன்று வந்தது, அவர்கள் குடும்பத்தையும் அவன் பிள்ளைகளையும் அவனுடைய குழந்தைகளையும் பராமரிக்க கர்த்தர் யோசேப்பை உபயோகப்படுத்தினதை போல இந்த மாதத்திலே சத்ருவை கண்டு பயப்பட வேண்டாம். இன்னைக்கு சொல்லுங்க, ஏ சத்ருவே நீ மகிழாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், இருளிலே உட்கார்ந்தாலும். எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு ஒருவேளை இருள் என்றால் பாவம், இருள் என்றால் பண வீக்கம், பொருளாதாரத்தில் நீங்க குறைவா இருக்கலாம், உறவுகளால் நல்லா பணக்காரனா இருப்பாங்க, நீங்க ஒருவேளை எல்லாவற்றிலும் விழுந்து போன மாதிரி இருக்கும். இல்ல, உங்க குடும்பமே உன்னை தள்ள பார்த்தது, உன் உறவுகள் உன்னை தள்ள பார்த்தது, எல்லாராலும் கைவிடப்பட்டு தனிமையா இருக்கீங்க. பிரதர் உங்களை பார்த்து கத்த சொல்றாரு, நான் உன்னை எழுந்து நிற்க பண்ணுவேன். யோசேப்பு சொன்னான், சத்ருபே நீ மகிழாத, ஒரு நாள் நான் எழுந்திருப்பேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இன்னைக்கு உங்களுக்குள்ள இந்த பகை இருந்தா ஆண்டர் இருளை வெளிச்சமா மாற்ற முடியாது. நீங்க எப்படியாவது நான் வரட்டும், என் பையன் வந்து உன்னை போட்டு தள்ளுவான்னு சொல்றீங்களா? எனக்கு மட்டும் பணம் இருந்தால் அவனை போட்டு தள்ளிடுவேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவர் ஜெபம் பண்ணி அவன் கை உடையல கால் உடையல, நான் எங்கேயாவது மந்திரவாதிகிட்ட போய் கை உடைச்சலான்னு பார்க்குறேன். நீங்கள் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது நீங்கள் உடைஞ்சிருவீங்க. நம்ம வேலை உடைக்கிறதல்ல, நம்முடைய வேலை கட்டுவது, நம்முடைய வேலை தள்ளுவதல்ல, நம்முடைய வேலை தூக்க வேண்டியது, நம்ம வேலை உட்கார வேண்டிய வேலை இல்லை, நம்ம வேலை எழுந்து நிற்பது, உருவாக்குவது. கைகளை வைத்து வராமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் உங்களை தூற்றினாங்களோ இந்த பஞ்சு வெளியே தூக்கி போடுற மாதிரி அது காற்றோட போயிடுச்சு, பரவாயில்ல, திரும்பி வரும்போது எத்தனை பேர் மன்னிப்பதற்கு ரெடியாக இருக்கீங்க? எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, என் மகனே நீ கனவீனப்படுத்தலாம், என் மகளே எனக்கு விரோதமா நீ எழும்பலாம், எனக்கு மாமியாரே எனக்கு விரோதமா எழும்பலாம், மாமனார் எழும்பலாம், மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டாரே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கண்களை மூடிக்கலாம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். மனுஷனிடத்தில் நீங்க எதிர்பார்க்காதீங்க. சிஸ்டர் நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் எனக்காய் உதவி செய்வார். யாருமே ஜெபம் பண்ற சத்தமே கேட்கலையே. நீ சத்ருவை போல உட்கார்ந்துருக்கிறியே, இன்னைக்கு ஜெபம் பண்ணிய உன் வாயை தர, ஆண்டவரே நான் எழுந்திருப்பேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க, நான் எழுந்திருப்பேன், என் சத்ருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், கர்த்தரே எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கர்த்தர் நமக்கு வெளிச்சமாயிருப்பதனால் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு பகைக்கிற உலகம் முன்பாக நம்மை ஏற்றுக்கொண்டதினாலே, நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே இயேசுவையே பகைத்தார்களாம், இயேசுவையே பொல்லாதவன் சொன்னார்களாம். உங்களை சொல்வதனாலே என்னை சொல்வதனாலே நம்ம யோசிக்க வேண்டாம். நம்மை அல்ல, கிறிஸ்துவையே அவர்கள் பகைக்கிறார்கள். நம்மை அவர்கள் குழியில தள்ளிவிட்டார்கள். கர்த்தரோ நம்மளை எழுந்து நிற்க பண்ணுவார். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் இந்த மாதத்தில் அற்புதமாக நடத்த போகிறார். இந்த மாதத்தில் பந்தியில கலந்து கொள்ள தேவ பிள்ளையே, உனக்குள்ள இருக்க பகையை அகற்று, கசப்பை அகற்று, விரோதங்களை அகற்று. கர்த்தர் உனக்கு துணையாயிருப்பார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையின் மூலமாக ஆஸ்வதிப்பதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஜெபம் செய்வோம். பிதாவே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தையின்படி எங்களை இந்த வாரம் ஃபுல்லு நடத்துங்கப்பா. ஆலையிலே எங்களுக்கு விரோதமாக பகையாளியா இருக்கிற ஒவ்வொருவர மத்தியில்
கர்த்தர் எங்களுக்கு கர்த்தாவே ஹalleluya அவர்களை மன்னிக்கத்தக்கதான ஹிருதயத்தை எங்களுக்குள் தாங்க ஆண்டவரே. ஹalleluya பாஸ்தோத்திர யோசேப்பு கர்த்தாவே தன் சகோதரர்கள் எல்லாரும் யோசேப்பை பகைத்தது உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் கர்த்தாவை கனிதரும் திராட்சை செடியாக யோசேப்பை கர்த்தர் மாற்றினது போல அல்ல மதிலின் மேல் படர செய்தது போல கர்த்தரை ஹalleluya நீர் எங்களை படர செய்ய போகிற கை நன்றி ஆண்டவரே. அல்ல சுவரில் படர செய்கிற செடியாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. கனி கொடுக்கிற வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆலயப்பா சத்ருவே நான் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருக்கும் கர்த்தாவே. ஆலயப்பா நாங்கள் திரும்ப வீணது உண்மைதான் ஆண்டவரே. இருளில் இருக்கிறது உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளையிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தின் மாதமாய் மாற்றி தந்ததற்காய் நன்றி. ஆலையிலே விழுந்த வாழ்க்கையை எங்களை எழுப்ப செய்ததற்காய் நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்கிறதுக்காய் நன்றி. உடைய கரத்தில் வந்த பிள்ளைகள் அனைவரும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.